கதையின் பெயர் ரகசிய ராட்சசனே. அத்தியாயம் 11. மகேந்திரனே மீராவை புதிதாக பார்த்தார். இதற்கு முன்பு மீரா இவ்வளவு கோபப்பட்டு அவர் பார்த்ததே இல்லை. மீராவின் கோபமும் நியாயம்தானே என்று எண்ணியவர் ஆரணியின் சார்பாக எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதி காத்தார். ஆரியன், எதுக்காக ஆரணி இப்படியெல்லாம் செஞ்ச? காலையிலிருந்து நம்ம வீட்டுல சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க உன்னை நினைச்சு. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டிவி சேனல்ல வந்த நியூஸ் உண்மையா பொய்யா என்றான் கேள்வியாக. ஆரணி தன் காதலை அடைய தன் குடும்ப கௌரவத்தையே அடமானம் வைத்து விட்டாள். அதன் வீரியம் இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் இது அனைத்துமே எதிர்பார்த்ததுதானே. இப்படி ஒரு பொய்யை கூறுவதற்கு முன்னதாகவே அதன் பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் யூகித்தவளுக்கு அப்போதைய மனநிலையில் தன் காதலி பெரிதாகப்பட்டது. எங்கே அர்ஜுனை மணக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயமே பெரிதாக தோன்றியது. அவ்வளவு பெரிய இடத்தில் இருப்பவன், என்னதான் அவனுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் தங்களிடமும் இருந்தாலும் கூட தன் காதலை அவன் ஏற்க மறுத்துவிட்டால் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்தும் பார்க்க முடியாத ஆரணி அவசரத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டாள். அதன் விளைவாக இப்பொழுது தன் குடும்பத்தாரின் முகத்தில் விழிக்க முடியாமல் தலை குனிந்தபடி நின்றிருக்கிறாள். அதிலும் அவளின் தந்தையின் முகத்தை அவளால் ஏறிட்டு நோக்கவே முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளை கொல்லாமல் கொன்றது. அதிலும் மகேந்திரன் ஒரு வார்த்தை கூட ஆரணியிடம் பேசாமலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமலும் இருப்பது வேறு அவளின் மனதை செல்லென அரித்தது. ஆரியனின் கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் அமைதி காத்தவளிடம், அபிமன்யு, ஆரியன் கேட்டது உன் காதல விழலையா? அந்த நியூஸ் உண்மையா பொய்யா என்றான் கர்ஜனையாக. ஆரணி இல்லை என்று தலையசைக்க மொத்த குடும்பத்தாருமே அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து விட்டனர். ஆரியன், லூசாடி நீ, எதுக்காக அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்ன? இப்படி உன்னோட லைஃப் நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டியே என்றான் கோபமாக. செந்தாமரைக்கு வந்தவர்கள் யார் என்று தெரிந்ததும் அவர்களை உள்ளேயும் அழைக்க முடியாமல், அர்ஜுனை மீறி எதுவும் பேசவும் முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டே நின்றிருந்தார். ஆனால் அர்ஜுனிற்கு இவர்களை இங்கே கண்டதும் ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அவனின் இதழ்களில் குடிகொண்டது. அபிமன்யு, வாயை திறந்து சொல்லு, எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்ன? ஆரணி, அண்ணா, நான் இவரை காதலிக்கிறேன். மகேந்திரன், இதை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிருப்போமே. இதுக்காக இப்படி ஒரு பொய் தேவையா என்றார் ஆதங்கமாக. அவரின் வார்த்தையில் ஆரணி முற்றிலுமாக உடைந்து போக ஓடிச் சென்று அவரின் கால்களை கட்டி கொண்டவள், சாரி டாடி, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். எனக்கு வேற வழி தெரியல, என்னை மன்னிச்சிருங்க என்றாள் அழுகையினோடு. அபிமன்யு, இப்போ அப்படி என்ன சூழ்நிலை உனக்கு வந்துடுச்சுன்னு நீ இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க? காதலிக்கிறது தப்பு கிடையாது. அதை நீ எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே நெக்ஸ்ட் என்னன்னு டிசைட் பண்ணியிருப்போமே. எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்க? அதற்குள் அன்னபூரணி, கேளுங்க, நல்லா கேளுங்க உங்க பொண்ணுகிட்ட. என் தம்பியுடைய மானம், மரியாதை, எங்க குடும்பத்துடைய கௌரவம் மொத்தத்தையும் வாங்கிட்டு எப்படி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான்னு பாருங்க. இவளால் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அவமானமா இருக்குன்னு தெரியுமா? வெளியில் தலை காட்ட முடியல. பாக்குறவங்க எல்லாம் இதையே தான் கேக்குறாங்க என்று புரிய தொடங்கினாள். அபிமன்யு அன்னபூரணியின் வார்த்தையில், இங்க பாருங்க, 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, அதனால்தான் என் தங்கச்சி இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா என்றான் அன்னபூரணியை நேர்பார்வை பார்த்தபடி. அன்னபூரணி, என்னது 2 பேரும் காதலிச்சிருக்காங்களா? யார் சொன்னது உங்களுக்கு 2 பேரும் காதலிச்சாங்கன்னு? என் தம்பி உங்க தங்கச்சியை காதலிக்கவே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? உங்க தங்கச்சி மட்டும் தான் என் தம்பியை காதலிச்சிருக்கா. அன்னபூரணியின் வார்த்தையில் மீராவின் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. அபிமன்யு, என்ன நடக்குதுங்க ஆரணி? நீ லவ் பண்றேன்னு சொன்ன, ஆனா இவங்க நீங்க 2 பேரும் லவ்வே பண்ணலன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? முதல்ல நீ கிளம்பு, இதெல்லாம் சரி வராது. நம்ம வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்படி மத்தவங்க முன்னாடி நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கிளம்பி வா என்று அவளின் கையை பிடித்து இழுத்தான். அதற்குள் அபிமன்யுவின் கரத்தின் மேல் மற்றொரு கரம் படிய யார் என்று திரும்பி பார்த்தவனின் விழிகள் அதிர்ச்சியை அப்பட்டமாக காட்டியது. இங்கே இவனை சற்றும் எதிர்பார்க்காத அபிமன்யு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமான பார்வை பார்த்தான். ஆம், அர்ஜுன் தேவை அபிமன்யு இங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆம், அர்ஜுன் தேவை அபிமன்யு இங்கே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுன் தேவ், எக்ஸ்கியூஸ் மீ, என் வைஃபை என் பர்மிஷன் இல்லாம இங்கிருந்து கூப்பிட்டு போக நீங்க யாரு என்றான் நிறுத்தி நிதானமாக. அர்ஜுனின் வார்த்தையில் அபிமன்யுவிற்கு எதுவோ புரிவது போல் இருக்க அதிர்ச்சி மாறாத முகத்தோடு திரும்பி ஆரணியை பார்த்தான். ஆரணியும் அமைதியாக நின்றிருக்க அபிமன்யு தன் கையை பற்றியிருந்த அர்ஜுனின் கையை தட்டிவிட்டவன், நான் அவளுடைய அண்ணன் என்றான் அவனை போன்றே நிறுத்தி நிதானமாக. அர்ஜுனின் வார்த்தையில் அவனின் குடும்பத்தார் மொத்த பேருமே ஸ்தம்பித்து போய் நின்றனர். அதிலும் பேரதிர்ச்சி பிரீத்திக்கு தான். அப்படியென்றால் அர்ஜுன் இவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டானா? இது எப்படி சாத்தியம்? சற்று நேரத்திற்கு முன்பு வரையிலும் இவளை யார் என்று தெரியாது என்று கூறியவன்
அவளை வெறுப்பது போல் பேசிக் கொண்டிருந்தானே, இப்பொழுது இவர்கள் முன்னிலையில் அவளை தன் மனைவி என்று குறிப்பிடுகிறானே என்று குழப்பம் கலந்த அதிர்ச்சியோடு அர்ஜுன் தேவை பார்த்தாள் பிரீத்தி. அன்னபூரணிக்கு தன் கனவு கோட்டை அப்படியே மணல் கோட்டை போல் சரிவது தன் கண்முன்னேயே கண்கூடாக தெரிந்தது. தன் நாத்தனாரை இந்த வீட்டிற்கு மருமகள் ஆக்கினால் தன் கணவரிடமிருந்தும் தன் மாமியாரிடம் இருந்தும் தப்பிக்கலாம் என்று எண்ணிய அன்னபூரணிக்கு பேரிடியாய் விழுந்தது அர்ஜுனின் வார்த்தைகள். அன்னபூரணி அதே அதிர்ச்சியோடு, என்ன அர்ஜுன் பேசுற? நீ இந்த பொண்ணை விவாகரத்து செய்யணும்னு தானே நாம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். நீ என்னடானா இவளை போய் உன்னோட பொண்டாட்டின்னு இத்தனை பேர் முன்னாடி சொல்ற? அர்ஜுன் அன்னபூரணியை வெட்டுவது போல் ஒரு பார்வை பார்த்தவன், எனக்கு யார் வைஃபா இருக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் தான், நீ கிடையாது. ஜஸ்ட் ஷட் அப் என்றவன் ஆரணியை காட்டி, இவ தான் என்னுடைய வைஃப் என்றான் பற்களை கடித்தபடி. அதில் துளி கூட அன்போ பாசமோ காதலோ கிடையாது. அவனின் வார்த்தையிலேயே அவனின் மனதில் இருக்கும் விருப்பமின்மையும் வெறுப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. இருப்பினும் எதற்காக இப்படி அவர்களின் முன்பு இவளை தன் மனைவி என்று கூறுகிறான் என்றுதான் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. தன் மகளே இவனை மனைவி என்று ஏற்றுக்கொண்டதில் செந்தாமரை மீராவின் குடும்பத்தாரை பார்த்து இன்முகமாக, அதான் அர்ஜுனே சொல்றானே, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையா பேசலாம் என்றார் மெதுவான குரலில். எங்கே அர்ஜுன் ஏதாவது கூறுவானோ என்று பயந்தபடி. அவரின் பயத்தை பொய்யாக்காமல் அர்ஜுன் அவர் கூறி முடிப்பதற்கு முன்னதாகவே அவரை பார்த்த பார்வையில் செந்தாமரையின் வாய் கப்சிப் என்று மூடிக்கொண்டது. இவனின் செயல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த மீராவின் குடும்பத்தாருக்கு அர்ஜுனின் மீது நல்ல அபிப்பிராயமே தோன்றவில்லை. தங்கள் மகள் அவளின் வாழ்க்கையை அவளே அழித்து கொண்டது போல்தான் தோன்றியது. அர்ஜுன் மகிழ்ச்சியாக தன் விருப்பத்துடன் கூறினானோ இல்லையோ, ஆரணிக்கு அவன் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டான் என்பதில் அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியாக இருந்தது. செந்தாமரையை தன் பார்வையாலேயே அடக்கிய அர்ஜுன் அடுத்து அபிமன்யுவை பார்த்து, என்ன இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கீங்க, கிளம்பலையா என்றான் திமிராக. அபிமன்யுவிற்கு அர்ஜுனின் வார்த்தைகளில் கோபம் சர் என்று ஏற ஆரணியை பார்த்தவன், எங்களோட வரப்போறியா இல்லையா ஆரணி என்றான் கோபமாக. ஆரணி என்ன செய்வது என்று தெரியாமல் இரு தலை கொல்லி எறும்பாய் தவித்து கொண்டு நின்றிருந்தாள். இப்பொழுது தன் அண்ணனுடன் செல்வதா அல்லது இங்கேயே இருப்பதா என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. மகேந்திரன், அபி கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன இருந்தாலும் அவளுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, நாம பாட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போக முடியாது என்று கூறியவர் அர்ஜுனிடம், எங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு விரும்பி இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா. இதில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அவ தான் ஃபேஸ் பண்ணியாகணும். என் பொண்ணு ரொம்ப நல்லவ, சீக்கிரமே நீங்க அவளை புரிஞ்சுப்பீங்க என்றவர் மீராவிடம், கிளம்பலாம் மீரா. மீரா, என்னங்க விளையாடுறீங்களா? இந்த பையன் பேச்சே சரியில்லை. இவனை நம்பி எப்படி நம்ம பொண்ணை இங்க விட்டுட்டு போக முடியும்? என்னதான் தன் மகள் தவறு செய்து விட்டாள் என்று அவளின் மேல் கோபம் இருந்தாலும் பெற்றவர் ஆயிற்றே, அவளை அப்படியே விட்டு செல்ல அவரது மனம் இடம் கொடுக்கவில்லை. அபிமன்யு, எஸ் டாட், மாம் சொல்றதுதான் கரெக்ட். இவன் சரியான கிரிமினல். இவனை நம்பி நம்ம ஆரணியை எப்படி அப்படியே விட்டுட்டு போகலாம்னு நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி வராது. இப்போ சரின்னு சொல்லி நாம விட்டுட்டு போனா நாளைக்கு நம்ம ஆரணியுடைய உயிருக்கே ஏதாவது ஆபத்து என்றால் என்ன பண்ண முடியும் என்றான் கோபமாக. அர்ஜுன் அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டவன் அவனிடம் பதிலுக்கு பதில் சண்டையிடாமல் நேராக சென்று அவர்களின் ஹாலில் போடப்பட்டிருக்கும் அந்த நீண்ட நெடிய சோபாவில் தன் கால் மேல் கால் இட்டு தன் இரு கைகளையும் மடக்கி தன் தலைக்கு முட்டு கொடுத்தவாறு சாய்ந்தபடி இங்கு நடப்பவற்றை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனின் நடவடிக்கையை பார்க்க பார்க்க அபிமன்யுவிற்கு பொச பொசவென்று வந்தது. மகேந்திரன், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற அபி? அபிமன்யு, ஆரணியையும் நம்ம கூட கூப்பிட்டுட்டு போகலாம். இங்க விட்டுட்டு போனா அது அவளுக்கு சேஃப் கிடையாது என்று தன் முடிவிலேயே நின்றான். ஆரணியை அபிமன்யு அழைத்து செல்வானா? ஆரணி அபிமன்யுவுடன் செல்ல சம்மதிப்பாளா? அல்லது தன் காதல்தான் முக்கியம் என்று அர்ஜுன் தேவுடனேயே இருந்து விடுவாளா? அத்தியாயம் 12. மகேந்திரன் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்துடன் இருந்தார். மீராவும் அபிமன்யுவும் ஆரணியை தங்களுடன் அழைத்து சென்று விடலாம் என்று கூற, மகேந்திரன், மீரா அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம பாட்டுக்கு எப்படி அப்படியே அவளை கூப்பிட்டுட்டு போக முடியும்? மீரா, அதுக்காக எந்த நம்பிக்கையில் என் பொண்ணை இங்க விட்டுட்டு போக சொல்றீங்க? அந்த பையனுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. இதில் நான் எப்படி என் பொண்ணை இங்க நம்பி விட முடியும்? பெற்றவரின் மனம் இங்கே நடக்கும் சம்பவங்களை கண்ணுக்கு நேராக பார்த்ததும் எங்கே தன் மகளுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்து விடுமோ என்று அடித்து கொள்ள தொடங்கியது. மகேந்திரன், எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. ஆனா என்று எதுவோ கூற வருவதற்குள் அபிமன்யு, என்னடா யோசிக்கிறீங்க? இவன் ஒரு தாலியை கட்டிட்டா அது உடனே கல்யாணம் ஆகிடுமா என்றான் அர்ஜுனை முறைத்து பார்த்தபடி. மகேந்திரனும் மறுக்க முடியாமல், ஓகே ஆரணி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். எதுவா இருந்தாலும் அங்கு போய் பேசி முடிவெடுக்கலாம் என்று அழைத்தார். இதுவரை இவர்களின் உரையாடல்களை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் தேவ்
மெதுவாக சோபாவில் இருந்து எழுந்தவன் கைகளை தன் தலைக்கு மேல் உயர்த்தி நெட்டி முறித்தவாறு, எக்ஸ்கியூஸ் மீ, யார் வீட்டுக்கு வந்து யாரை எங்க கூப்பிட்டுட்டு போக போறீங்க என்றான் மகேந்திரனை பார்த்து கேள்வியாக. அபிமன்யு, எங்க வீட்டு பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறதுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல என்றான் முகத்தில் அடித்தது போல். அர்ஜுன், அது நான் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்போ அவ என்னோட வைஃப், இந்த வீட்டுக்கு மருமக. எங்க கிட்ட பர்மிஷன் கேட்காம யாராலும் அவளை கூப்பிட்டுக்கிட்டு இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்றான் அபிமன்யுவை முறைத்து பார்த்தபடி. அதில் அபிமன்யுவிற்கு கோபம் சர் என்று ஏற அவனின் ஷர்ட் காலரை கோபத்தில் வேகமாக பற்றியவன், ஹவு டேர் யூ, என் தங்கச்சியை நாங்க கூப்பிட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு நீ ஆர்டர் போடுவியா என்றான் கர்ஜனையாக. பதிலுக்கு அவனுடைய ஷர்ட் காலரை பற்றிய அர்ஜுன், என்ன மச்சான் ரொம்ப கோபப்படுறீங்களே என்றான் பற்களை கடித்துக்கொண்டு. மச்சான் என்னும் வார்த்தைக்கு மட்டும் அழுத்தம் கொடுத்தவாறு அவனின் மச்சான் என்ற விளிம்பில் கோபம் தலைக்கேற சிவந்த கண்களுடன், அபிமன்யு, யாருக்கு யாரடா மச்சான் என்றான் கோபமாக. அர்ஜுன், நீதான்டா எனக்கு மச்சான். உன் தங்கச்சியை நான் கல்யாணம் செஞ்சிருக்கேன், அப்போ எனக்கு நீ மச்சான் தானே என்றான் இன்னும் கோபத்தோடு. சுற்றியிருந்த அனைவரும் செய்வதறியாது நிற்க யாராலும் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருவருக்குமே கோபம் மட்டும் குறைவின்றி எக்கச்சக்கமாக வரும் என்பது அவர்கள் இருவரின் குடும்பத்தாருக்கும் தெரியும் என்பதால் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று தெரியாமல் நின்றிருந்தனர். அதிலும் அதிக பதட்டம் ஆரணிக்குதான். ஒரு புறம் தன் அண்ணன், மற்றொரு புறம் தன் கணவன் என இருவரும் இப்படி சட்டையை பிடித்து கொண்டு நிற்பார்கள் என்று ஒரு நாளும் ஆரணி நினைத்து பார்த்தது கூட கிடையாது. தன் அண்ணனின் கோபத்தின் அளவை அறிந்த ஆரணிக்கு அவனையும் தாண்டி அர்ஜுன் கொந்தளிப்பான் என்பது இன்றுதான் தெரியும். இருவரின் கோபத்திற்கும் நடுவே மாட்டிக்கொண்டு விழி பிதுங்கி போய் நின்றிருந்தாள். இதன் பிறகு நடந்தவைதான் நமக்கு முன்னதாகவே தெரியுமே. அபிமன்யு கோபமாக, நீ சொல்ற மாதிரி நீங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் விரும்பலனா அப்புறம் எப்படி இவனால் நீ கர்ப்பமான என்ற கேள்வியை ஆரணியை நோக்கி எழுப்பியவனிற்கு அப்பொழுதும் தன் தங்கை பொய் கூறியிருப்பாள் என்று தோன்றவில்லை. அர்ஜுன் தான் ஏதேனும் திட்டம் தீட்டி தன்னை பழிவாங்க தன் தங்கையின் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டானோ என்று அர்ஜுனின் மேல் கோபம் பல மடங்காக ஏறியது. ஆரணி, அண்ணா, நான் இவரை ரொம்ப வருஷமாவே காதலிக்கிறேன். இன்னைக்கு நேத்து கிடையாது. சின்ன வயசுல இருந்தே உன்னோட ஃப்ரெண்டா இவர் நம்ம வீட்டுக்கு வரும்போதிலிருந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அவர் நம்ம வீட்டுக்கு வருவதே இல்லை. என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா நான் இவரை ரொம்பவே தேடுவேன். நீயும் இவரை பத்தி எதுவுமே பேசுறதில்ல. இவருக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்காருன்னு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாமலே நான் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் இவங்க கம்பெனியில இருந்து எங்க காலேஜுக்கு கேம்பஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போதான் எனக்கு இவரை பத்தி மறுபடியும் தெரிய வந்தது. அதனால்தான் நான் காலேஜ் முடிச்சதும் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வராம இவரோட கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். எல்லாமே நான் இவருக்காக தான் செஞ்சேன். ஆனா நான் வேலைக்கு சேர்ந்த இத்தனை மாசத்துல ஒரு தடவை கூட இவரை நான் பார்த்ததே கிடையாது. இவர்கிட்ட கூட நெருங்க முடியாது. எப்பயுமே கோவமா தான் இருப்பார். இவர்கிட்ட நான் எப்படி என்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியும்? அது மட்டும் இல்லாம இவருக்கும் பிரீத்திக்கும் மேரேஜ் நடக்க போறதா ஸ்டாஃப் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்க என்னுடைய லவ்வை பத்தி இவர்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்ல முடியாமலே போயிடுமோ என்ற பயத்தில் தான் பிரெக்னண்டா இருக்கேன்னு பொய் சொல்லி இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்று மொத்த கதையையும் கூறி முடித்தாள். மீரா தன் தலையில் அடித்துக்கொண்டு, ஐயோ, இப்படி உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிட்டியேடி. ஏண்டி இப்படியெல்லாம் செஞ்ச? ஒரே பொண்ணுன்னு உனக்கு எவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்த்தோம். உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்படி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிட்டியே என்றார் கண்ணீரோடு. அர்ஜுனின் பார்வை ஆரணியின் மேலேயே நிலைத்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில்தான் ஆரணி இல்லை. அபிமன்யு, ஆர் யூ ஸ்டூபிட்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதெல்லாம் ஒரு லவ்வா? அவன்கிட்ட நீ லவ் பண்றேன்னு கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. சின்ன வயசுலேயே உனக்கு இவன் மேல வந்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், அவ்வளவுதான். இதை போய் லவ் என்று நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய லைஃபை இப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கியே என்றான் கோபமாக. ஆனால் ஆரியனுக்கு மட்டும் ஆரணியின் நிலை நன்றாகவே புரிந்தது. ஏனென்றால் பல முறை ஆரணி திருமண பேச்சை எடுத்தாலே தெரித்து ஓடுவதை பார்த்திருக்கிறான் அல்லவா? அப்பொழுதெல்லாம் இவனை மனதில் வைத்துக்கொண்டுதான் இவள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என்பது ஆரியனுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நன்றாகவே புரிந்தது அவள் ஏன் அப்பொழுதெல்லாம் அப்படி செய்தாள் என்று. ஆரணி, அம்மா, மறந்துட்டீங்களா? இவர் நம்ம அபி அண்ணாவோட ஃப்ரெண்டுமா. சின்ன வயசுல நிறைய தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். நம்ம அண்ணா இவர் கூட தானே விளையாடுவார். மீராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தான் சிறு வயதாக பார்த்த அர்ஜுனுக்கும் இப்படி நெடுநெடுவென வளர்ந்து நிற்கும் அர்ஜுனுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள். அந்த அர்ஜுன் கள்ளம் கவடம் இல்லாமல் குழந்தைத்தனமாக சுற்றித் திரிபவன். எப்பொழுதுமே அவனின் இதழில் ஒரு புன்னகை தவழ்ந்து கொண்டிருக்கும். பழகுவதற்கும் மிகவும் மிருதுவானவன். ஆனால் இப்பொழுது இவரின் முன்பு நிற்பவனோ கரடு முரடானவன்.
நெருப்பை கக்கும் விழிகளால் மற்றவர்களை பொசுகுபவன். சிரிப்பு என்றால் என்னவென்று தெரியாத அதரங்களை கொண்டவன். மீராவிற்கு தன் விழிகளையே நம்ப முடியவில்லை. இவன்தான் அவனா என்று ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோடு பார்த்தார். மேலும் அபிமன்யுவும் அர்ஜுனும் சிறுவயதில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்லாமல் ஏதோ பரம விரோதி போல் இருவரும் நடந்து கொள்வதை பார்த்தவருக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருந்தார். அர்ஜுன் அபிமன்யுவிடம், இங்க பாரு, எப்போ உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டினேனோ அப்போவே அவ என்னோட ப்ராப்பர்ட்டி ஆயிட்டா. என் பெர்மிஷன் இல்லாம என் வீட்டிலிருந்து ஒரு துரும்ப கூட உன்னால் எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்படியும் உன்னால் உன் தங்கச்சியை எங்க விட்டுட்டு போக முடியாதுன்னா நான் சொல்றத உன் தங்கச்சியை செய்ய சொல்லு. அதுக்கப்புறம் நீ தாராளமா உன் தங்கச்சியை இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போகலாம் என்றான் திமிராக. அனைவரும் என்ன என்பது போல் பார்க்க அர்ஜுன், உன் தங்கச்சி கழுத்தில் நான் கட்டிய தாலியை கழட்டி கொடுத்துட்டு அவளை இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போங்க என்றான் சாதாரணமாக. அர்ஜுனின் வார்த்தையில் ஆரணியும் மற்றவர்களும் அதிர்ச்சியாக பார்க்க பிரீத்தியும் அன்னபூரணியும் மட்டும் ஆர்வமாக பார்த்தனர். அபிமன்யு எதுவோ கூற வாயெடுப்பதற்குள்ளாக மகேந்திரன் அபிமன்யுவின் கையை பிடித்தவர், அபி வேண்டாம் விடு, வா நாம வீட்டுக்கு போகலாம் என்றார் அதட்டலாக. அபிமன்யு, அப்பா எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும்? மகேந்திரன், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு அபி, கிளம்பலாம் வா என்றவர் மீராவையும் ஆரியனையும் தங்களுடன் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். மீரா குழப்பத்தோடு அங்கிருந்து வெளியேறினார். ஆரியன் ஆரணியின் நடவடிக்கைகளை கவனித்தவாறு அங்கிருந்து சென்றான். ஆரணி செல்பவர்களை தடுக்காமல் கண்களில் நீருடன் அப்படியே நின்றிருந்தாள். செந்தாமரை அப்படியே நிற்கும் ஆரணியையும் வெளியே செல்லும் அவர்களின் குடும்பத்தாரையும் மாற்றி மாற்றி பார்த்தவர் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அமைதியாகிவிட்டார். இங்கே நடப்பவை பிரீத்திக்கும் அன்னபூரணிக்கும் தான் ஒன்றும் புரியவில்லை. பிரீத்தி, அர்ஜுன், நீ ஏன் அவள் அவங்களோட போக விடாமல் தடுக்கிற? எப்படியோ போய் தொலையட்டும்னு நீ விட வேண்டியது தானே என்றாள் கோபமாக. அர்ஜுன் அவளை கோபமான விழிகளால் நோக்கியவன், உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஏன் லைஃப், இதில் என்ன டிசைட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உன்னுடைய லிமிட்லேயே இரு என்று முகத்தில் அடித்தது போல் கூறியவன் ஆரணியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் கூறாமல் தன் அன்னையிடம், அம்மா அவளுக்கு கெஸ்ட் ரூமை ரெடி பண்ணி கொடுங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். அர்ஜுனின் வார்த்தைகள் எதுவுமே ஆரணியின் செவியை சென்றடையவில்லை. அவளின் குடும்பத்தாரின் மனதை நோகடித்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியே அவளை வெகுவாக தாக்கியது. பிரீத்தி எல்லும் கொல்லும் வெடிக்கும் முகத்துடன் ஆரணியை முறைத்து பார்த்தவள் அங்கிருந்து சரசரவென வெளியேறிவிட்டாள். அன்னபூரணியால் ஒன்றும் செய்ய முடியாமல் புலம்பிக் கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டாள். செந்தாமரை ஆரணியை நோக்கி வந்தவர், கவலைப்படாதம்மா, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், என் கூட வா என்று அழைத்து சென்று விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கு என்று ஏற்பாடு செய்திருந்த அறையில் இவளை தங்க வைத்தார். செந்தாமரையின் வார்த்தைகள் ஆரணிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அர்ஜுனின் மனதில் இருக்கும் எண்ணம் தான் என்ன? ஆரணியின் காதலை அர்ஜுன் ஏற்றுக்கொண்டானா? அத்தியாயம் 13. அந்த அறை முழுக்க ஏசியின் உதவியால் குளிரூட்டப்பட்டிருந்தது. சில்லென்ற காற்று ஊசி என உடலை துளைத்தது. அந்த ஏசியை நிறுத்த வேண்டும் என்று கூட எண்ணம் தோன்றாமல் அப்படியே எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் ஆரணி. அறையை சுற்றிலும் பிரெஞ்சு விண்டோ முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. அதை அழகாக திரை சிலைகளை கொண்டு மூடியிருந்தனர். அந்த அறையே அவ்வளவு அழகாக கலைநயத்துடன் பராமரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் ஆரணி இல்லை. மனம் முழுக்க தீராத வலி. தன் குடும்பத்தாருக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்து விட்டோமே என்ற எண்ணம் ரணமாக அவளின் இதயத்தை நோகச் செய்தது. இருந்தும் என்ன செய்ய முடியும்? இது எல்லாம் நடக்கும் என்று முன்பே எதிர்பார்த்ததுதானே என்று மனதை தேற்றுக்கொள்ள நினைத்தாலும் பாழாய் போன மனம் தன் பெற்றோரை எண்ணியே வருந்தி கொண்டிருந்தது. அந்த பிரபலமான 7 நட்சத்திர விடுதியில் ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமமாக நிதானம் இன்றி அரை போதையில் அரைகுறை ஆடைகளுடன் தன்னிலை மறந்தவர்களாக டிஜே போடும் பாடலின் இசைக்கேற்ப நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். அங்கே தன் ஒற்றை கையில் மது கோப்பையையும் மற்றொரு கையில் ஒரு இளம் பெண்ணையும் பிடித்து கொண்டு தள்ளாடிய நடையுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தான் அவன். அவனுடன் ஆடிக்கொண்டிருக்கும் பெண்ணும் கையில் ஒரு கோப்பையுடன் இருக்க அரை போதையில் குளறியபடி அவனின் காதருகில் எதுவோ கூற இருவரும் சத்தமாக நகைத்தனர். அவன், "யூ ஆர் சோ ஃபன்னி பேபி" என்றான் அவளை பார்த்து. அவள் ஷில்பா. அவளின் உடையின் தோரணையும் நளின நடையும் கழுத்திலும் காதிலும் அணிந்திருக்கும் அந்த ஒற்றை வைரக்கல் அணிகலனும் அனைவருக்கும் சொல்லாமலேயே இவளின் செழுமையை பறைசாற்றியது. இருவரின் நெருக்கத்தையும் பார்ப்பவர்கள் அனைவருமே அடித்து கூறுவார்கள், இவர்களின் பழக்கம் இன்று நேற்று ஏற்பட்டதாக இருக்காது என்று. அவ்வளவு கூட்டத்திலும் அவ்வளவு நெருக்கமாக ஆடிக்கொண்டிருந்தனர். இருந்தும் அந்த குளிர்விக்கப்பட்ட அறையின் கும் இருட்டில் யாரின் கண்களுக்கும் தெளிவாக இந்த காட்சி பட்டிருக்காது. அப்படியே அனைவருக்கும் தெரியும்படி இருந்தாலும் கூட அதை கவனிக்கும் நிலையில் அங்கு இருப்போர் யாருமே இல்லை. அனைவருமே
தள்ளாடியபடிதான் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அவனை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்து வந்த ஸ்டீஃபன் அவனின் காதில் எதுவோ கிசுகிசுக்க இவ்வளவு நேரம் இருந்த அவனின் மனநிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. முகத்தில் ஒருவித கடுமை குடியேறியது. உடல் விரைத்தது. இவ்வளவு நேரம் அவனின் இதழ்களில் தவழ்ந்து கொண்டிருந்த புன்னகை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. ஸ்டீஃபன் அவனிடம் வேலை பார்ப்பவன், நண்பன் என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இவனுக்கு அனைத்துமாக இருப்பது ஸ்டீஃபன் தான். இவன் செய்யும் இல்லீகல் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தும் ஸ்டீஃபனுக்கு அத்துபடி. அவன் எப்போ? ஸ்டீஃபன், எனக்கு இப்போதான் நியூஸ் வந்தது ஆதி. இவ்வளவு நேரம் போதையின் தாக்கத்தால் மதிமயங்கி கிடந்தவனுக்கு ஸ்டீஃபனின் வார்த்தைகளில் அத்தனை போதைகளும் சர்ரென்று இறங்கிவிட்டது. தன் அருகே தன்னை மறந்து நடனமாடிக்கொண்டிருந்த ஷில்பாவை பார்த்தவன் லெட்ஸ் கோ பேபி என்று விட்டு அங்கிருந்து மூவருமாக கிளம்பினர். காரில் ஏறி அமர்ந்து சற்று தூரம் பயணப்பட்ட பிறகும் கூட அவனின் முகம் கடுமையாக இருந்தது. அவ்வளவு அதிருப்தி அவனின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஷில்பா வாட்ஸ்அப் ஹேண்ட்ஸம் என்றால் குழைவாக. அவன் எங்கேயோ வெறுத்தபடி தன் பற்களை கடித்துக்கொண்டு பற்களுக்கிடையில் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம் என்றான் உணர்ச்சிகள் அற்ற குரலில். ஷில்பா யாருக்கு? அவளின் கேள்வியில் அவளை திரும்பி பார்த்தவன் என்னோட தம்பிக்கு என்றான் அழுத்தமாக. ஆம், இவன்தான் அர்ஜுன் தேவின் உடன் பிறந்த சகோதரன் ஆதித்யா தேவ். ஷில்பா அப்படியா? என்ன திடீர்னு? அதுவும் உங்களுக்கு தெரியாமல் என்றால் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோடு. பிறகு அர்ஜுனுக்கு திருமணமே நடக்கக்கூடாது என்று எண்ணி அவனுக்கு தெரியாமல் அவன் அன்னை அவனுக்காக பார்க்கும் வரன்களை எல்லாம் யாருக்குமே தெரியாமல் திருமணம் வரை கொண்டு செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்துபவன் இவன்தானே. இப்பொழுது இவனுக்கே தெரியாமல் திருமணம் முடிந்து விட்டது என்றதும் இவனுக்கு பேரதிர்ச்சியாகிவிட்டது. ஆதித்யா ஐ டோன்ட் நோ. ஷில்பா ஸ்டீஃபன் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? உனக்கு தெரியாம எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு? உன்னை நம்பிதானே ஆதித்யா டைரக்டா ஹேண்டில் பண்ணாமல் இருக்கார். ஸ்டீஃபன் தன் தலையை குனிந்தபடி ஐ நோ மேம், ஆதி என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இதுவரைக்கும் அவருடைய நம்பிக்கை குறையிற மாதிரி நான் எந்த ஒரு விஷயமும் செய்தது கிடையாது. என்ன காரணம் என்று கூட அவர்கிட்ட கேட்காம நான் அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பேன். ஆனா இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. இதுவரைக்கும் அவனுடைய அம்மா எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்காங்க. அது எல்லாத்தையும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியாதபடி நான் தான் தடுத்தேன். ஆனா இப்படி சம்பந்தமே இல்லாம திடீர்னு கல்யாணம் என்பது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இது அவங்க வீட்டில் பார்த்து செஞ்ச கல்யாணம் கிடையாது. ஸ்டீஃபனின் வார்த்தைகளில் ஆதித்யா தேவின் விழிகள் ஸ்டீஃபனின் மேல் ஆச்சரியமாக படிந்தது. அதை உணர்ந்த ஸ்டீஃபன் எஸ் ஆதி, அந்த பொண்ணு பிரஸ் மீட்ல உன்னுடைய பிரதர் அந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் தான் அர்ஜுனை மேரேஜ் பண்ண வச்சிருக்கா. ஆதித்யாவிற்கு ஸ்டீஃபனின் வார்த்தைகளில் புருவம் உயர இன்ட்ரெஸ்டிங் என்றான் மெச்சுதலான பார்வையோடு. பிறகு அர்ஜுனுக்கே செக்மேட் வைத்திருக்கிறாளே. இதுவரை எத்தனையோ முறை அவனை பிசினஸில் வீழ்த்த எண்ணி மறைமுகமாக முயற்சி செய்திருக்கிறான் ஆதித்யா தேவ். ஆனால் அவனின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தான் தழுவியிருக்கிறது. எனவே பிசினஸில் ஜெயிப்பவன் அவனின் வாழ்க்கையில் ஜெயிக்கவே கூடாது என்று முடிவு செய்துவிட்டான். அர்ஜுனுக்கும் திருமணத்தில் ஈடுபாடு இல்லை என்பதை அறியாத ஆதித்யா அவனின் திருமணத்தை தடை செய்ய முடிவு செய்தான். ஆதித்யா அப்போ அர்ஜுன் விருப்பம் இல்லாம தான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கானா என்று கேள்வியாக வினவ ஸ்டீஃபன் எஸ் ஆதி, அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல. மீடியாவில் தான் இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் ஆகி இருக்கு. பட் இப்போ மீடியாவில் அப்படி ஒரு விஷயம் நடந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஷில்பா ஹவுஸ் திஸ் பாசிபிள் ஸ்டீஃபன்? அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன் மீடியாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் செய்யவே முடியாது. அதுவும் மீடியாவில் ஃபிளாஷ் ஆன விஷயம் எப்படி டெலீட் ஆகும் என்று அதிர்ச்சியாக கேட்க ஆதித்யா வாட் பேபி, குழந்தை மாதிரி கேள்வி கேட்குற. அந்த அர்ஜுனை பற்றி நீ என்ன நினச்ச? ஹீ கேன் டூ எனிதிங். ஸ்டீஃபன் ஆதி, இப்போ என்ன பண்ணுறது? என்னை மன்னிச்சிரு. நீ எனக்காக கொடுத்த அசைன்மெண்ட்டை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை என்றான் இறங்கிய குரலில். ஆதித்யா அவனின் தோள்களில் தட்டியவன் ஜஸ்ட் லீவ் ஸ்டீஃபன். இந்த பொண்ணு கூட அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் என்று நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க விடாமல் நீ தடுத்திருப்ப. பட் இது நம்ம பிளான்லேயே இல்லாத விஷயம். ஸோ நம்மளால எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக அவன் அப்படியே விட்டுவிட முடியாது. வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். பேசியபடியே தங்கள் பங்களாவை வந்து சேர்ந்தனர். ஆதித்யா தேவ் ஷில்பா இருவரும் சில வருடங்களாக ஒன்றாக ஒரே வீட்டில்தான் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஸ்டீஃபனுக்கும் இவர்களின் பங்களாவிலேயே ஒரு ரூமை ஒதுக்கியிருந்தனர். அவனையும் தன்னுடனேயே வைத்து கொண்டான் ஆதித்யா தேவ். ஒரு புறம் இவனின் பாதுகாப்பிற்காக என்றாலும் மற்றொரு புறம் அவர்கள் இருவரும் அவ்வளவு நெருக்கம். உள்ளே நுழைந்ததும் ஆதித்யா தன் லேப்டாப்பை திறந்து கொண்டு அமர அவன் அருகில் அமர்ந்த ஷில்பா அவனையே சற்று நேரம் உற்று பார்த்தாள். அவனின் பார்வை லேப்டாப்பிலேயே பதிந்திருக்கவும் ஷில்பா ஆதி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதித்யா தன் பார்வையை சற்றும் அகற்றாமல் வாட் பேபி?
ஷில்பா சற்று தயக்கத்துடன், உன்னுடைய பிரதருக்கு கூட மேரேஜ் ஆகிடுச்சு, நாம எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறோம்? அவளின் கேள்வியில் சட்டென்று திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்தவன், வாட், மேரேஜா என்றான் ஆச்சரியமாக. ஷில்பா, இன்னும் எவ்வளவு நாள் தான் நாம இப்படி லிவிங் டுகெதர்லேயே இருக்கிறது? நமக்கும் மேரேஜ் நடக்க வேண்டாமா? ஆதித்யா, வாட் இஸ் திஸ் பேபி? என்ன புதுசா மேரேஜ் அது இதுன்னு என்னென்னமோ பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? ஆர் யூ ஓகே? ஷில்பா, இங்க பாராதி, இப்படியே லிவிங் டுகெதர்ல இருக்கிறது நமக்கு வேணும்னா சரியாப்படலாம். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் பண்ணாதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிடிப்பு இருக்கும். அப்போதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்க மதிப்பாங்க. இல்லனா அவங்க நம்மள பார்க்குற பார்வையே வேற மாதிரி தான் இருக்கும். ஆதித்யா, வாட் இஸ் திஸ்? நீயா இப்படியெல்லாம் பேசுற? அதுவும் சொசைட்டியை பற்றி யோசிக்கிற? எப்போவுமே யாரை பற்றியுமே யோசிக்க மாட்ட, இப்போ என்ன திடீர்னு சொசைட்டிக்கு பயப்படுற? ஷில்பா, நீயும் நானும் மட்டும் இருக்கிற வரைக்கும் ஓகே ஆதி. நாளைக்கு நமக்குன்னு ஒரு பேபி வந்தா மேரேஜ் பண்ணாதானே நான் உன்னை டேடி என்று இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அதை கேட்டவுடன் ஆதித்யா சத்தமாக நகைத்தான். அவனை ஷில்பா புரியாமல் பார்க்க தன் சிரிப்பை கடினப்பட்டு அடக்கியவாறு, வாட், பேபியா என்றான் ஆச்சரியமாக. ஏனென்றால் அவன் அறிந்தவரை ஷில்பா இப்படியெல்லாம் பேசுபவள் கிடையாது. ஷில்பா பிறந்ததே நன்கு வசதியான குடும்பத்தில்தான். அவளின் பெற்றோர் ஆதித்யாவுடன் இவள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பது பிடிக்காமல் எவ்வளவோ எடுத்து கூறியும் இவள் முடியாது என்று மறுத்துவிட்டு ஆதித்யாவுடன் வந்துவிட்டாள். ஷில்பா யாருக்கும் எதற்கும் அஞ்சமாட்டாள். மிகவும் தைரியமான பெண். தனக்கு ஒன்று வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் வேண்டுமென்றாலும் சென்று அடம் பிடிப்பாள். அதிலும் இந்த ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் அவள் ஒரு நாளும் எண்ணியது கிடையாது. தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவள் எண்ணியதே கிடையாது. தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் தான் செய்வாள். யாருக்காகவும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாள். அப்படிப்பட்டவள் இப்படி தனிந்து பேசுவது ஆதித்யா தேவிற்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. ஆதித்யா தேவிற்கு ஷில்பாவிடம் மிகவும் பிடித்ததே அவளின் திமிரும் யாருக்கும் அடங்காத குணமும் தான். அதற்காகவே யாரை பார்த்தும் மயங்காத அவனின் மனம் அவளிடம் சரிந்தது. ஆதித்யா தேவ் எதற்காக தன் உடன் பிறந்த சகோதரனை பழிவாங்க துடிக்கிறான்? இருவருக்கும் இடையில் அப்படி என்ன பகை இருக்கும்? அத்தியாயம் 14. ஆதித்யா தேவும் ஷில்பாவும் சந்தித்ததே அந்த மும்பை நகரின் பிரபலமான 5 நட்சத்திர பப்பில்தான். சாதாரண மனிதர்கள் யாரும் எளிதில் அந்த பப்புக்குள் காலை கூட எடுத்து வைக்க முடியாது. நடுத்தர வசதி படைத்தவர்கள் அந்த இடத்திற்குள் காலை எடுத்து வைத்தாலே அவர்களின் பர்சில் உள்ள மொத்த பணமும் எங்கே செல்கிறது என்று தெரியாமல் சென்றுவிடும். பணக்காரர்களும் பிரபலமான பிசினஸ் மேன்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் மட்டுமே அந்த இடத்திற்கு பெரும்பாலும் வருவார்கள். பணம் படைத்தவர்கள் தங்கள் தொழில் ரீதியான முக்கியமான கலந்தாய்வுகளை மேற்கொள்ளவே அங்கு வருவார்கள். பல செல்வந்தர்களின் வீட்டு பிள்ளைகள் தங்கள் பணத்தை வீண் விரயம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கும் முக்கிய இடங்களில் ஒன்றுதான் அந்த 5 நட்சத்திர பப். அன்று ஆதித்யா தேவ் அவனுடைய இல்லீகல் பிசினஸில் அவனுடன் ஒருவர் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ள விரும்புவதாக பேசுவதற்காக இந்த இடத்திற்கு வருமாறு அழைத்திருந்தார். கருப்பு நிற சட்டை பேண்டில் கருப்பு நிற கண்ணாடியை அணிந்து கொண்டு கருப்பு நிற ஷூவுடன் உள்ளே நுழைந்தவன் தனக்கு எதிரே இருக்கும் அந்த காலியான இருக்கையில் சென்று அமர்ந்தான். சற்று நேரம் பொறுத்து பார்த்தவன் அவன் எதிர்பார்த்தபடி யாருமே அங்கு வராததால் கோபமாக தன் செல்போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்தான். ஆதித்யா, நான் இங்க வந்து 10 மினிட்ஸ் ஆகுது, இன்னும் அவனை காணும். 2 மினிட்ஸ் தான் அவனுக்கு டைம். அதுக்குள்ள அவன் வரலனா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் என்றவன் எதிர்முனையில் இருப்பவனின் பதிலை கூட எதிர்பாராமல் பட்டென்று அழைப்பை துண்டித்தான். கோபத்தில் சலிப்பாக ச்ச என்றபடி தன் முகத்தை திருப்பியவன் அப்படியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து விட்டான். அவனின் இதழ்கள் தன் கோபத்தை முற்றிலுமாக மறந்து இன்ட்ரெஸ்டிங் என்றபடி புன்னகைத்தது அவளை பார்த்து. ஷில்பா, என்ன என்றால் ஏளனமாக தன் எதிரே நின்றிருப்பவனை பார்த்து. அவளின் எதிரே நின்றிருந்த மதன் என்பவன், நான் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த ஷில்பு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாமா என்று கூறிவிட்டு ஏக்கமாக அவளின் முகத்தை பார்க்க அவளோ அடக்க மாட்டாமல் சிரித்து கொண்டு தன் ஒற்றை காலை சுவற்றில் வைத்து ஊனியபடி நின்றிருந்தாள். மதன் இப்படி அடக்க முடியாமல் சிரிக்கும் அளவிற்கு தான் என்ன நகைச்சுவை கூறிவிட்டோம் என்று புரியாமல் அவளை பார்த்தான். ஷில்பா தன் சிரிப்பை அடக்க முடியாமல் கடினப்பட்டு கம்மகைன் என்றாள் சிரிப்பினோடு. மதன், நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷில்பா, வாட், கல்யாணமா? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கல்யாணம் காதல் எதிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எப்பயுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்ல எல்லாமே என்னுடைய சாய்ஸாக தான் இருக்கணும். என்னோட சாய்ஸ் எப்பயுமே பெஸ்டாக தான் இருக்கும். என்னோட சாய்ஸ் நீ கிடையாது என்றால் தன் ஆள் காட்டி விரலால் அவனை நோக்கி கை காட்டியபடி. மதனின் முகம் அவமானத்தில் தொங்கிவிட்டது. அப்படி என்ன நான் பெஸ்டா இல்லாம போயிட்டேன்?
உன்கிட்ட எந்த அளவுக்கு பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கோ அதற்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாம என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஷில்பா, சோ வாட்? உன்கிட்ட பணம் இருந்தா நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணுமா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மதன், சேச்சே, நான் அப்படியெல்லாம் மீன் பண்ணல ஷில்பு. ஷில்பா, ஷட்டப் மதன். ஏதோ ஃப்ரெண்டாச்சேன்னு தான் இந்த அளவுக்கு நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்னை ஷில்புன்னு கூப்பிடுறத நிறுத்து. இரிட்டேட்டிங்கா இருக்கு என்றால் தன் முகத்தில் விருப்பமின்மையை காட்டியபடி. இதை பார்த்த ஆதித்யா தேவிற்கு தன்னை அப்படியே ஒரு பெண் ரூபத்தில் பார்ப்பது போல் தோன்றியது. மேலும் தொடர்ந்தவள், இங்க பாரு, இந்த லவ், கல்யாணம், குழந்தை குட்டி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் என் லைஃபை இப்படியே ஃப்ரீயா யாருக்கிட்டையும் ஒப்படைக்காமல் சிங்கிளாவே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். திரும்ப என்கிட்ட வந்து இப்படி நிக்காத என்றபடி முகத்தை திருப்பினாள். அதற்கு மேல் மதன் எதுவும் கூறாமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். இது அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஆதித்யா தேவ் எழுந்து அவள் அருகில் சென்றபடி, ஹாய் பேபி என்றான் புன்னகையோடு. ஷில்பா அவனை ஏற இறங்க பார்த்தவள் பதிலளிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆதித்யா, லெட்ஸ் ஹாவ் சம் ட்ரிங்க் என்றான் தன் கையில் 2 மது கோப்பைகளை ஏந்தியபடி. அவனை மீண்டும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் அவன் கையில் இருந்த 2 கோப்பைகளில் ஒன்றை வாங்கி கொண்டு, என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் இங்க ஒன்றும் வேலைக்காகாது. டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேற யாரையாவது பாரு என்று வெடுக்கென்று கூறினாள். ஆதித்யாவின் இதழ்கள் அவளின் பதிலில் வளைய, இன்ட்ரெஸ்டிங் என்றான் புன்னகையோடு. ஷில்பா தான் கூறியது அவனுக்கு சரியாக கேட்கவில்லையோ என்று அவனை புரியாத பார்வை பார்த்தாள். ஆதித்யா அவளுக்கு அருகில் இருந்த இருக்கையில் தன் கால் மேல் கால் இட்டபடி அமர்ந்தவன், யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டிங் பேபி என்றான் அவளை பார்த்து தன் ஒற்றை கண்ணை சிமிட்டியபடி. ஷில்பா, வாட் யூ வாண்ட்? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. சும்மா இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் வேண்டாம் என்றாள் முகத்திற்கு நேராக. ஆதித்யா, இவ்வளவு நேரம் நீ ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட். ஷில்பா, சோ வாட்? நீ இம்ப்ரெஸ் ஆனா எனக்கு என்ன மேன்? ஹூ ஆர் யூ டு மீ? ஆதித்யா, எனக்கும் முன்ன மாதிரி தான் இந்த லவ், கல்யாணம், குழந்தை குட்டி எல்லாம் செட் ஆகாது. ஷில்பா, சோ என்று தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி கேட்டாள். ஆதித்யா, ஐ திங்க் நாம ஏன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது? ஷில்பா, வாட்? ஹவு டேர் யூ? யார் என்னன்னே தெரியாம நீ பாட்டுக்கு வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு கேட்குற? யூ ஆர் நாட் மை டைப் என்றால் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக. ஆதித்யா, எப்படி பேபி சொல்ற? ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் நான் உன் டைப்பா இல்லையான்னு. நாம வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட் ஆகலைன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன். ஷில்பாவிற்கும் இவனது பேச்சு பிடித்து போக, டீல் என்று புன்னகைத்தவாறு அவன் கொடுத்த மதுவை அருந்தினாள். இவ்வாறு தொடங்கியதுதான் இவர்களின் பழக்கம். நாளடைவில் மிகவும் நெருங்கி போயினர். இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்பது போல் கோபம், திமிர் என அனைத்திலுமே சரிக்கு சமமாக இருப்பார்கள். ஆதித்யா தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் நெற்றியில் கை வைத்து பார்த்தபடி, என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு பேபி? அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஆர் யூ ஓகே? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு பேபி? அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஆர் யூ ஓகே? ஷில்பா அவனின் கையை தட்டி விட்டவள், ஐ எம் சீரியஸ் ஆதி. லெட் வி கெட் மேரிட். ஆதித்யா, நோ வே பேபி. நாம நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டீல் போட்டோம்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வி ஆர் ஜஸ்ட் பீயிங் இன் லிவிங் ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். இந்த லவ், ஃபேமிலி, மேரேஜ், பேபி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நீயும் என் டைப்பில் இருக்கிறதால தான் உன்னையே நான் செலக்ட் பண்ணேன். பட் நீயும் நார்மல் டிப்பிக்கல் கேர்ள்ஸ் மாதிரி இப்படி மேரேஜ், ஃபேமிலின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஷில்பா, ஐ டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆதி. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று அவன் எவ்வளவு சமாதான வார்த்தைகளை கூறியும் தன் பிடியிலேயே இருந்தாள். அவளின் பிடிவாதத்தை பற்றி அறிந்த ஆதித்யா முதல் முறை ஷில்பாவை கையாள முடியாமல் திணறினான். தான் இவ்வளவு கூறியும் அவள் மீண்டும் மீண்டும் அவள் கூறுவதையே கூறிக்கொண்டிருக்க அதில் ஆதித்யாவிற்கு கோபம் வந்தது. ஆதித்யா, இப்போ அப்படி என்ன நடந்துடுச்சுன்னு நீ சும்மா கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் கல்யாணம் பண்ணா நம்மளும் கல்யாணம் செய்யணுமா என்றான் கோபத்தோடு. ஷில்பா, அவங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால மட்டும் நான் இதை சொல்லல என்றால் ஆதித்யாவை பார்த்து அழுத்தமாக. ஆதித்யா, அப்புறம் வேற என்ன? அப்படி என்ன உயிர் போகிற பிரச்சனை இப்போவே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு? ஷில்பா, பிகாஸ் ஐ எம் பிரெக்னன்ட் ஆதி என்றால் கத்தியபடி. அவளின் வார்த்தையில் அவனுமே ஒரு நொடி திகைத்து விட்டான். அவனின் வாய் தானாக பிரெக்னண்டா என்று முணுமுணுத்தது. ஷில்பா, ஆமா, நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். ஆதித்யா, ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஹவுஸ் திஸ் பாசிபிள் என்றான் அதிர்ச்சி மாறாத குரலில். ஷில்பா, ஏன் உனக்கு தெரியாதா நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேன் என்று?
தெரியாத மாதிரி கேட்குற? ஆதித்யா, நான் அப்படி கேட்கல என்றவன் சட்டென்று எழுந்து சென்று தன் தலையை கோதியபடி வேறு புறம் திரும்பிக் கொண்டான். அவன் பின்னே எழுந்து சென்ற ஷில்பா, ஆதி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும். இல்லனா நம்ம குழந்தைக்கு இந்த சொசைட்டில மதிப்பே இருக்காது. அதை கேட்டு சத்தமாக நகைத்தவன், என்ன பேசுற பேபி? அப்போ நாம இந்த பேபியை வச்சுக்கலாம்னு முடிவே பண்ணிட்டியா என்றவனின் வார்த்தையில் திகைத்த ஷில்பா, என்ன சொல்ற நீ என்றாள் அதிர்ச்சியாக. ஆதித்யா தேவ் ஷில்பாவை மணப்பானா? ஷில்பா ஆதித்யா தேவின் உறவு நீடிக்குமா? அத்தியாயம் 15. ரிசப்ஷனிஸ்ட், நெக்ஸ்ட் நீங்க தான் மேடம் என்று அவளை நோக்கி குரல் கொடுக்க அவளோ பதட்டமாக அமர்ந்திருந்தாள். உள்ளே சென்று வெளியே வந்தவனை நோக்கி ஓடிய அவனின் நண்பன், என்னடா மச்சான், என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே என்று அவசர குரலில் வினவ, உள்ளிருந்து வெளியே வந்தவனோ, அட ஏண்டா நீ வேற, அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு கூட எனக்கு பதில் தெரியல. என் லைஃப்ல இப்படி ஒரு இன்டர்வியூவை நான் அட்டன் பண்ணதே கிடையாது என்றான் நொந்து போன குரலில். அவனின் குரலில் உள்ள அலுப்பே கூறியது உள்ளே அவனை எந்த அளவிற்கு கேள்வி கேட்டு நொந்து நூடல்ஸ் ஆக்கி இருக்கிறார்கள் என்று. அவர்களின் உரையாடலை பார்த்த அவளுக்கும் உள்ளுக்குள் பதட்டம் தொற்றிக்கொள்ள, கண்டிப்பா நமக்கு இந்த வேலை கிடைக்காது என்று எண்ணினாள் வர்ஷினி, யாழினியின் கல்லூரி தோழி. அப்பொழுது சட்டென்று இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கும் அறையின் கதவு திறக்கப்பட அதிலிருந்து வேக நடையுடன் வெளியேறிய இன்டர்வியூ செய்து கொண்டிருந்த அந்த நபர் அவசரமாக எங்கோ சென்றார். அந்த இன்டர்வியூக்காக வந்திருந்த அனைவரும் தங்களுக்குள், என்ன இது, இப்படி பாதி இன்டர்வியூவில் இவ்வளவு அவசரமா எங்கேயோ போறார் என்று தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். அந்த நீண்ட வரிசையில் அமர்ந்திருந்த ஒருத்தி, இவ்வளவு பெரிய கம்பெனியில் வேகன்சி வரும் பொழுதே நினைச்சேன் யாராவது ரெக்கமெண்டேஷன்ல வந்து விடுவாங்கன்னு. கண்டிப்பா இந்த வேலை நமக்கெல்லாம் கிடைக்காது. யாராவது பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷனோட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும் என்று சலிப்பான குரலில் கூறினாள். அதை கேட்ட வர்ஷினியின் மனம் மேலம் கொட்ட தொடங்கிவிட்டது. தன் தோழியின் அலுவலகம்தான் என்றாலும் கூட அவளின் சிபாரிசோடு இங்கே வேலைக்கு சேரக்கூடாது என்று எண்ணிய வர்ஷினி யாழினியிடம் கூட தான் இங்கே வேலை தேடி வந்திருப்பதை கூறாமல் மறைத்துவிட்டாள். தன்னுடைய திறமைக்கு தான் இங்கே வேலை கிடைக்க வேண்டுமே தவிர இவ்வாறு ரெக்கமெண்டேஷன் மூலம் தனக்கு இங்கே வேலை வேண்டாம் என்று எண்ணினாள். அதற்குள் ரிசப்ஷனிஸ்ட், உங்க எல்லாருக்கும் டைரக்டா ஜிஎம்ஏ இன்டர்வியூ பண்ண போறாங்க என்றவள் வர்ஷினி என்று அனைவரையும் பார்த்து குரல் கொடுத்தாள். அதில் வர்ஷினி தன் கையை உயர்த்த, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு போங்க என்று விட்டு மீண்டும் ரிசப்ஷனை நோக்கி சென்றாள். அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். என்னப்பா இது, இப்படி டைரக்டா ஜிஎம்ஏ இன்டர்வியூ பண்றார், அப்போ இன்டர்வியூ ரொம்ப டஃபா இருக்கும் போல இருக்கே என்று ஒருவன் கூற, மற்றொருத்தி, நான் தான் சொன்னேனே, இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக தான் செய்றாங்க, வேற யாரையாவது செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால தான் ஆளுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அனுப்பி வச்சிடலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களின் பேச்சுவார்த்தையில் வர்ஷினி தனக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் தான் அந்த அறையினுள் நுழைந்தாள். ஆனால் இவனை இங்கே அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவளின் அதிர்ந்த விழிகளை பறைசாற்றியது. ஆம், வெள்ளை நிற கோட் சூட்டில் கருப்பு நிற டை அணிந்து சரியாக வெட்டப்பட்டிருந்த சிகையை அவனுக்கு தகுந்தாற்போல் படிய வைத்திருந்தான் ஆரியன். இதற்கு முன்பு அவள் பார்த்த ஆரியனுக்கும் இந்த ஆரியனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். பழைய ஆரியனாக இருந்திருந்தால் இந்நேரம் வர்ஷினியை பார்த்தவுடன் ஈ என்று பல்லை காட்டியிருப்பான். அவளையே சுற்றி சுற்றி வந்திருப்பான். அவளின் பார்வை தன்மேல் விழும்படியே பார்த்து கொள்வான். ஆனால் இப்பொழுது இவளின் எதிரே அமர்ந்திருப்பவனோ அவ்வளவு பொறுப்பாக தன் கவனத்தை எதிலும் சிதறவிடாமல் லேப்டாப்பில் எதையோ சரி பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் லேப்டாப்பில் வர்ஷினியின் புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு மட்டும் தானே தெரியும். இதை அறியாத வர்ஷினியோ எதிர்ப்புறம் நின்று கொண்டு அவன் எதுவோ தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணியவள், மே கமன் சார் என்று உள்ளே நுழைய அனுமதி கேட்க, அவளை நிமிர்ந்தும் பார்க்காத ஆரியன் எஸ் என்று கம்பீர குரல் கொடுத்தான். உண்மையிலேயே இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆரியன் மிகவும் மாறியிருந்தான். அவனின் நடை, உடை, பேச்சுவார்த்தை, நடவடிக்கை என அனைத்தையும் மாற்றியிருந்தான். இது அனைத்தும் மற்றவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் வர்ஷினியின் விஷயத்தில் அவன் இன்னமும் பழைய ஆரியனாக தான் சுற்றி கொண்டிருக்கிறான். வெளி தோற்றத்திற்கு வேண்டுமானால் அவனிடம் மாறுதல்கள் தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள் அதே வர்ஷினியின் மீது காதல் கொண்டிருக்கும் ஆரியன்தான். வர்ஷினி அமைதியாக வந்து அவனுக்கு எதிரே போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர, ஆரியன் சட்டென்று லேப்டாப்பில் இருந்து தன் விழிகளை அகற்றி அவளை பார்த்தவன், வாட் இஸ் திஸ், பர்மிஷன் கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு வந்து அப்படியே உட்காருறீங்க என்றான் அதட்டுவது போல். அதில் உண்மையாகவே பயந்து போன வர்ஷினி, ஐ எம் சாரி சார், சாரி என்றபடி சட்டென்று இருக்கையில் இருந்து எழுந்தாள். ஆரியன், குட், இங்க வந்து உட்காருங்க என்று தன் மடியை கை காட்ட வர்ஷினி புரியாமல் பார்த்தாள்.
பிறகு அவன் கூறியதன் அர்த்தம் புரியவும் அவனை முறைத்து பார்க்க ஆரியன், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அங்கேயே உட்காரு என்றான் சோகமான குரலில். வர்ஷினி எதுவும் கூறாமல் அவனை முறைத்து கொண்டே இருக்கையில் அமர சற்று நேரம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அவளின் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆரியன். அதில் வர்ஷினிக்கு தான் அங்கு அமரவே முடியவில்லை. என்ன இவன் ஏதாவது கேள்வி கேட்பான்னு பார்த்தா இப்படியே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் என்று மனதிற்குள் எண்ணியவள், சார் இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா? ஆரியன், இப்போ இன்டர்வியூ தானே நடந்துகிட்டு இருக்கு என்றான் அவளையே விழி அகற்றாமல் பார்த்தபடி. வர்ஷினி, என்ன சார் இப்படி பண்றீங்க? ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆரியன், ஓகே, கேள்வி கேட்டதான் இன்டர்வியூன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? உங்க பேர் என்ன? வர்ஷினி, சார் ஒழுங்கா கேள்வி கேளுங்க சார் என்றாள் அலுப்பாக. ஆரியன், இங்க நான் தானே இன்டர்வியூ எடுக்கிறேன், நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். ஆன்சர் மீ, வாட் இஸ் யோர் நேம்? வர்ஷினி என்றாள் அவள். ஆரியன், இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வர்ஷினி, என்னோட சொந்த ஊரிலேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது செட் ஆகலை, அதான் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஆரியன், வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்க்குறாங்களா? வர்ஷினி, இன்டர்வியூவில் இந்த கொஷின் கூடவா கேட்பீங்க? ஆரியன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் எப்படி உங்களுக்கு இந்த வேலை கொடுக்க முடியும்? எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணும்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா என்று நாங்கள் செக் பண்ண வேண்டாமா? வர்ஷினி, பார்க்குறாங்க என்றால் மெதுவாக. ஆரியன், குட், ஏதாவது மாப்பிள்ளை செட்டாச்சா? அதற்கு வர்ஷினி இல்லை என்று தலையசைக்க உடனே ஆரியன் குஷியாகிவிட்டான். வெரி குட், சூப்பர் என்று மகிழ்ச்சியாக கூறியவன், யூ ஆர் செலக்டட். வர்ஷினிக்கு இதெல்லாம் ஒரு இன்டர்வியூவா என்றுதான் தோன்றியது. தான் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டுமே கேட்டுவிட்டு அவ்வளவுதான் என்று கூறுகிறானே. எப்படியோ வேலை கிடைத்தால் சரி என்று எண்ணியவள், தேங்க்யூ சார் என்று எழுந்து சென்று விட்டாள். இவளின் வரவுக்காகவே வெளியே காத்து கொண்டிருந்தனர் அனைவரும். இவள் வெளியே வந்த உடனேயே ஒருத்தி, ஹாய், ஐ எம் ரூபா, உள்ள என்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதற்கு வர்ஷினி என்ன கூறுவது என்று தெரியாமல் திருவென விழித்தாள். உள்ளே கேட்ட கேள்விகளை எல்லாம் இவர்களிடம் கூறினால் அதை இவர்கள் சத்தியமாக நம்ப மாட்டார்கள் என்று எண்ணியவள் தன் தொண்டையை செருமிக் கொண்டு, கொஞ்சம் இன்டர்வியூ கஷ்டமா தான் இருந்தது, டஃப்பான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க, சப்ஜெக்ட் வைஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர்டாவே போங்க என்று வாய்க்கு வந்ததை அடித்து விட்டாள். அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று வேக எட்டுக்களுடன் வெளியேறிவிட்டாள். வெளியே வந்தவளின் இதழ்கள் மௌனமாக புன்னகைத்தது. இவர் மாறி இருப்பார் என்று நினைச்சேன், ஆனா இன்னும் இவர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கார் என்று எண்ணியபடி தன் வீடு நோக்கி புறப்பட்டாள். அன்று ஆரணியை பார்த்துவிட்டு தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவர்களிடம் வள்ளியம்மை பாட்டி, என்ன மீரா, ஆரணியை பாத்தியா? எங்க அவளை காணும் என்று இவர்களுக்கு பின்னே எட்டி பார்த்தார். யாரின் முகமுமே சரியில்லாததை உணர்ந்த யாழினி அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்தவர், பாட்டி அவங்க உள்ள வரட்டும், பொறுமையா கேட்டுக்கலாம் என்று கூறினாள். அபிமன்யுவின் அருகில் கூட யாருமே நெருங்க முடியவில்லை. அவ்வளவு கோபமாக அமர்ந்திருந்தான். யாழினி கூட சற்று தள்ளிதான் நின்றிருந்தாள். மகேந்திரன், குழந்தைங்க எங்க யாழினி என்று தன் பேரன் பேத்தியை பற்றி விசாரித்தார். யாழினி, தூங்குறாங்க மாமா என்றவள் அங்கே எதுவும் பேசாமல் இடிந்து போய் அமர்ந்திருக்கும் மீராவின் அருகில் அமர்ந்தபடி, என்னத்த, ஆரணிய பாத்தீங்களா? அதில் மீரா யாழினியை அணைத்து கொண்டு தன் மொத்த வருத்தத்தையும் அழுகையில் கொட்டி தீர்த்து விட்டார். அவரின் அழுகையை கண்டு பதட்டமான வள்ளியம்மை பாட்டியும் யாழினியும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, வள்ளியம்மை மீராவின் மறுபக்கம் வந்து நின்றபடி, என்னம்மா, என்னாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆரியனை பார்த்து, நீயாவது சொல்லேண்டா, அங்கு என்னதான் நடந்துச்சு என்றார் பதட்டமாக. ஆரியன் அங்கு நடந்த மொத்த கதையையும் கூற அவன் சொன்ன விஷயத்தை கேட்டவர்கள் என்ன கூறுவது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தனர். மீரா, இவ இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? அந்த பையனை காதலிக்கிறாளாம். இருக்கட்டுமே, அதை நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, நாமளே பேசி கல்யாணம் செஞ்சு வச்சிருப்போமே. இப்படி போய் சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பையனுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அவன் நல்லவன் மாதிரியே தெரியலமா. வள்ளியம்மை பாட்டி, நம்ம அர்ஜுன் தம்பியை ஆரணி கல்யாணம் செஞ்சிருக்கா என்றார் ஆச்சரியம் மாறாத குரலில். அவர் கூறி முடிக்கும் முன்னரே அங்கு வீற்றிருந்த பூஜாடி சுக்குநூறாக நொறுங்கியது. அனைவரும் யார் இதை செய்தது என்று பதட்டமாக திரும்பி பார்க்க அனைத்தும் சாட்சாத் நம் அபிமன்யுவின் கைவண்ணம்தான். ஆரியனின் காதல் கைகூடுமா? அபிமன்யுவின் கோபத்திற்கு காரணம் என்ன? அத்தியாயம் 16. அபிமன்யுவின் ருத்ர தாண்டவத்தில் வீடே அமைதியாகிவிட்டது. வீட்டில் உள்ள அனைவரும் எதுவும் புரியாமல் அவனிடம் கேள்வி கேட்க முடியாமல் அமைதியாகி போயினர். அபிமன்யு சற்றும் கோபம் குறையாத குரலில், யாழினி, ரூமுக்கு வா என்றவன் சரசரவென அறைக்கு சென்று விட்டான்.
என்னதான் கணவன் மாறிவிட்டாலும் கூட அவனின் கோபத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் யாழினிக்கு பழையபடி பயம் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? ஆரம்பத்தில் இருந்தே பயந்து பயந்து பழகிவிட்டாள் அல்லவா? சற்று நேரத்திற்கு முன்பு பூஜாடி நொறுங்கும் சத்தத்தில் அனைவரும் யார் இதை செய்தது என்று திரும்பி பார்க்க அங்கே கோபத்தில் கண்கள் சிவந்து நின்று கொண்டிருந்தான் அபிமன்யு. மகேந்திரன், என்ன இது அபி? எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற? எங்க எல்லாருக்கும் தான் கோபம் இருக்கு, அதுக்காக இப்படியா ரூடா நடந்துக்கிறது? குழந்தைங்க இருக்க வீட்ல என்ன பழக்கம் இது என்று சற்று கண்டிப்புடன் தன் மகனிடம் கேட்டார். அபிமன்யு, டேட், இனிமே யாரும் அவனுடைய பேரை கூட இந்த வீட்ல சொல்லக்கூடாது. யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. ஆரணி அவனை திருமணம் செய்து கொண்டாள். இப்பொழுது இல்லாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் மனம் மாறி இரு குடும்பங்களும் ஒன்று சேரும் அல்லவா? ஆனால் இவன் அவனுடைய பெயரை கூட உச்சரிக்க கூடாது என்று அனைவரிடமும் கூறுகிறானே, இவன் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வான் என்று தோன்ற வள்ளியம்மை பாட்டி மெதுவாக, என்னாச்சு அபி? ஏன்பா இவ்வளவு கோவப்படுற? அப்படி அந்த தம்பி என்னதான் தப்பு செஞ்சது என்றார் ஒன்றும் புரியாமல். அபிமன்யு, பாட்டி, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அவன் எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஹீ சச் அ சைக்கோ. ஹீ இஸ் அ சைக்கோ. மன்னிக்கவே முடியாத தப்ப செஞ்சிருக்கான் என்று தன் பற்களை கடித்து கொண்டு கூறியவன், அடுத்து அவர்கள் அவன் அப்படி என்ன தவறு செய்தான் என்று கேட்பதற்கு அங்கு நிற்கவில்லை. அதற்குள் யாழினியிடம் குரல் கொடுத்துவிட்டு அறைக்கு சென்று விட்டான். யாருக்கும் அபிமன்யுவின் நடவடிக்கையில் தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. மனதிற்குள் அவன் அப்படி என்ன தவறு செய்திருப்பான் என்ற எண்ணம் ஓட மீராவிற்கு தன் மகளின் வாழ்க்கையை நினைத்து மேலும் அச்சம் பெருகியது. பதறும் விழிகளோடு மகேந்திரனை பார்த்தார். அவருக்கும் அதே நிலைதான். ஆனால் மீராவின் முன்பு எதையும் காட்ட முடியாமல் அமைதி காத்தவர் தன் கண்களை மூடி திறந்து மீராவிற்கு தைரியம் ஊட்டினார். நேரம் நள்ளிரவை கடந்துவிட்டும் யாரும் சாப்பிடாமல் இருப்பதை உணர்ந்த வள்ளியம்மை பாட்டி, மீரா, மாப்ள, எல்லாரும் சாப்பிட வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று டைனிங் ஹாலை நோக்கி நடந்தார். மீரா, எனக்கு வேண்டாமா என்றார் வெறுமையான குரலில். வள்ளியம்மை பாட்டி அவரை நோக்கி சென்றவர், உன்னுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது மீரா. அதுக்காக சாப்பிடாமல் பட்னி கிடந்தா சரியா போச்சா? நம்ம தெம்பா இருந்தாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். நீ மனசை தளர விடாத. எதுவா இருந்தாலும் நாம எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரி பண்ணலாம் என்றவர் அனைவரையும் சமாதானம் செய்து சாப்பிட வைத்தார். அபிமன்யு சாப்பிடாமலேயே அறைக்கு சென்றதை உணர்ந்த யாழினி அவனுக்கு ஒரு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். அவன் இன்னமும் கோபம் குறையாமல் பால்கனியில் நின்றபடி தன் கைகளை கட்டிக்கொண்டு வானத்தையே வெறித்தபடி நின்றிருந்தான். யாழினி தட்டை டேபிளின் மேல் வைத்துவிட்டு மெதுவாக அவன் அருகில் சென்றவள், மாமா என்று மெதுவான குரலில் அழைத்தாள். அடுத்த நொடியே அபிமன்யுவின் கைச்சிறைக்குள் கைதானாள் யாழினி. அவனின் இதய துடிப்பு நன்றாகவே யாழினிக்கு கேட்டது. வழக்கத்தை விட வேகமாக படபடவென அடித்து கொண்டது. அதில் பதறிய யாழினி, என்னாச்சு மாமா என்று கேட்டபடி அவனின் முகத்தை பார்க்க தலை நிமிர அவளை அசைய விடாமல் இருக்கியவன், எதுவும் பேசாத என்றான் கலங்கிய குரலில். அவனின் குரலின் மாற்றமே யாழினியின் மனதை உறுத்த தொடங்கியது. அபிமன்யு இப்படி கலங்கி போய் பேசுவதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நடக்காத விஷயம். அவனே இவ்வளவு கவலை கொள்கிறான் என்றால் உண்மையிலேயே விஷயம் எவ்வளவு பெரியது என்பதை யாழினியால் உணர முடிந்தது. ஆனால் என்ன என்பதுதான் புரியவில்லை. அபிமன்யு இருந்த மனநிலைக்கு யாழினியின் இந்த அரவணைப்பு அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருந்தது. எவ்வளவு நேரம் அவளுடன் அப்படியே நின்றானோ அவனுக்கே தெரியாது. வெகு நேரம் கழித்து அவளிடமிருந்து பிரிந்தான். ஆனாலும் அவனின் முகம் இன்னமும் தெளிவடையவில்லை. யாழினி, என்னாச்சு மாமா? ஆரணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டவர் ரொம்ப கெட்டவரா என்றாள் மெதுவாக. எங்கே ஹாலில் ஜாடி உடைந்தது போல் இங்கே அறையிலும் ஏதாவது உடையுமோ என்ற அச்சம் அவளுக்குள் இருக்கத்தான் செய்தது. யாழினியின் கேள்வியில் அபிமன்யுவின் உடல் இறுக்கமாக கோபத்தில் பற்களை கடித்தபடி, அவன் ஒரு விஷச்செடி என்று தெரியாம அவனை என் பக்கத்திலேயே வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தேன். அதுக்கான பயனை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷம் இப்போ என் தங்கச்சியுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிடுச்சு என்றவனுக்கு முகம் மேலும் இறுகியது. மேலும் தொடர்ந்தவன், அவன் நல்லவனே கிடையாது யாழினி. அவனை போய் இவன் லவ் பண்ணியிருக்கா பாரு. அவனுக்காக எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கா பாத்தியா? ஒரு நல்லவனை காதலிச்சு அவனுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருந்தா கூட சரி, அவ காதலுக்காக பொய் சொல்லியிருக்காளே என்று ஏத்துக்கலாம். பொய்யும் இந்த மாதிரி ஒருத்தனுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் செஞ்சிருக்கா. இப்ப அவளுடைய வாழ்க்கையே போச்சு என்று கூறியவனை இடைமறிக்காமல் யாழினி அமைதியாக அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டு நின்றிருந்தாள். யாழினியை திரும்பி பார்த்தவன், இப்போ கல்யாணம் பண்ணா என்ன? எத்தனையோ பேருக்கு அவங்க மேரேஜ் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா அமையாமல் போயிருக்குல்ல, அந்த மாதிரி இவளுக்கும் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றவனின் வார்த்தையில் யாழினிக்கு தூக்கி வாரி போட்டது. திருமணம் ஆகி ஒரு நாள் கூட முடியவில்லை, அதற்குள் இப்படி பேசுகிறானே என்று அதிர்ந்த பார்வை பார்த்தாள். அபிமன்யு, என்ன அப்படி பார்க்கற?
இவங்க ஒன்றும் பெத்தவங்க சம்மதத்தோட முறைப்படி கல்யாணம் செஞ்சவங்க கிடையாது. நமக்காவது பெரியவங்க ஆசிர்வாதத்தோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா இவளுக்கு அது கூட கிடையாது. அவன் கூட இருந்து இவளோட வாழ்க்கை வீணா போறதை விட அவன்கிட்ட இருந்து இவளை பிரிச்சு கூப்பிட்டுட்டு வந்து இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட யாழினிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஆரணி திருமணம் செய்திருப்பவர் எப்படிப்பட்டவர் என்று இவளுக்கு தெரியாது அல்லவா? அவரை பற்றி தெரிந்தாலாவது இதில் தன்னுடைய கருத்தை ஏதாவது கூற முடியும். இப்பொழுது அதற்கும் வாய்ப்பின்றி போனது. யாழினி மெதுவாக, அப்படி அவர் என்ன தப்பு செய்தார் மாமா? நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க என்று கேட்க, அன்றைய நாளில் நடந்த சம்பவம் இன்றும் அபிமன்யுவின் மனக்கண் முன்பு திரை போல் விரிந்தது. கோபத்தில் கண்கள் சிவக்க யாழினியை பார்த்தான். அதில் பதறிய யாழினி, சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் என்றால் பதட்டமாக. அபிமன்யு, உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சு நான் என்ன செய்ய போறேன்? நான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க உனக்கு உரிமை இருக்கு. உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்படி பயந்து பயந்து என்கிட்ட பேசாத. உன்கிட்ட நான் நல்லா தானே நடந்துக்கிறேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ற? யாழினி, இல்ல நீங்க கோவமா இருந்தீங்களே அதான். அபிமன்யு அவளை தன் தோளோடு அணைத்தவாறு, நான் என்ன செய்யறது? எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால் அன்னைக்கு நடந்ததை மறக்க முடியல. இப்போ ஆரணி வேற அவனை கல்யாணம் செஞ்சிருக்கா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்றான் சோர்வான குரலில். யாழினி அவனையே பார்த்தபடி நிற்க, அபிமன்யு தன் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விட்டவன். அவன் சரியான நம்பிக்கை துரோகி. அவன் மட்டும் அன்னைக்கு அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் என்று கூறும்பொழுது இவர்களின் மகன் கிருத்திகேஷ் அழும் குரல் கேட்டது. எனவே அதற்கு மேல் கூறாமல் நிறுத்திவிட்டான் அபிமன்யு. யாழினி, நான் பார்த்துட்டு வரேன் என்றபடி மகனை சமாதானம் செய்ய சென்று விட்டாள். அவளுக்கு தலையசைப்பு ஒன்றை கொடுத்தவன் அன்றைய நாளின் நிகழ்வுகளை அசை போட்டபடி நின்றிருந்தான். ஆதித்யா, ஆர் யூ ஷியோர் என்றான் சந்தேக பார்வையோடு. ஷில்பா, எஸ். அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன் பிடியிலேயே இருந்தாள். ஆதித்யா பெருமூச்சு விட்டபடி, நல்லா யோசிச்சுக்கோ பேபி, அப்புறம் இவனை ஏண்டா மேரேஜ் பண்ணோம்னு ஃபீல் பண்ணக்கூடாது என்றான் விளையாட்டாக கூறுவது போல். ஷில்பா, ஆதி, யூ நோ சம்திங், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் என்று எனக்கு புரிய வச்சதே இந்த பேபி தான். நான் இப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துப்பேன் என்று நானே எதிர்பார்க்கல. ரியலி திஸ் பேபி இஸ் காட் கிஃப்ட் டு அஸ் என்றால் உணர்ச்சி பெருக்கோடு. ஆதித்யா, நானும் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்திருந்தா இப்படி உன்கிட்ட மாட்டாமல் இருந்திருப்பேன் என்றான் தன் நெற்றியை தேய்த்தபடி. ஷில்பா, ஆதி என்றால் சினுங்கலாக. ஆதித்யா, ஜஸ்ட் கிட்டிங் பேபி, ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு see அவர் பேபி என்றான் அவளின் வயிற்றில் தன் கையை வைத்தபடி. அதில் ஷில்பா அழகாக வெட்கப்பட, ஆதித்யா, என்ன பேபி, உனக்கு வெக்கம் கூட வருமா? ஒரே நாள்ல எத்தனை ஷாக் கொடுப்ப என்றான் அவளை பார்த்து. அதில் அவனை அணைத்து கொண்ட ஷில்பா, சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆதி. ஆதித்யா, ஷியோர். ஆதித்யா தேவிற்கும் ஷில்பாவிற்கும் திருமணம் நடைபெறுமா? அத்தியாயம் 17. ஆதித்யா, லுக் ஷில்பா, நாம 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் என்று மட்டும் தான் டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காமல் இப்போ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஏன் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு சொல்ற என்றான் வெறுப்பான குரலில். ஷில்பா, என்ன பேசுற ஆதி? என்ன இருந்தாலும் அவங்க என்னோட பேரண்ட்ஸ். என்னோட மேரேஜில் அவங்களும் இருக்கணும்ல. ஆதித்யா, ஒய், எதுக்காக அவங்க இருக்கணும்? அவங்க தான் உன்னை அவங்களுக்கு பிடிக்கலன்னு இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம மேரேஜில் நாம 2 பேர் மட்டும் இருந்தால் போதும். அவங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றான் ஷர்ட் பட்டனை அணிவித்தபடி. ஷில்பா அவனை பின்னிருந்து அணைத்தவாறு, ப்ளீஸ் ஹேண்ட்ஸம், எனக்காக நம்ம மேரேஜில் நம்ம 2 பேருடைய பேரண்ட்ஸுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் நீ தான் உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. அட்லீஸ்ட் என்னோட பேரண்ட்ஸாவது இன்வைட் பண்ணலாமே என்றால் கொஞ்சம் குரலில். ஆதித்யா பெருமூச்சு விட்டவன், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ பேபி, நீ நிறைய மாறிட்ட. இருவரும் விளையாட்டாக ஆரம்பித்த உறவு இப்படி திருமணத்தில் வந்து முடியும் என்று அவர்களை எதிர்பார்க்கவில்லை. இருவரும் தங்களை அறியாமலே ஒருவரை ஒருவர் விரும்ப தொடங்கிவிட்டனர். இருந்தாலும் வெளியுலகத்திற்கு தாங்கள் காதலர்கள் இல்லை, எங்களின் உறவு திருமணத்தில் முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தவர்களை இந்த குழந்தை திருமண பந்தத்தில் கட்டி போட்டு விட்டது. ஷில்பா மகிழ்ச்சியாக, அப்போ ஓகே தானே, எப்போ போகலாம் என்னுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ண என்றால் ஆவலாக. ஆதித்யா, அதையும் நீயே சொல்லிடு என்றான் தன் கழுத்தில் டையை மாட்டியபடி. இப்போவே போகலாம் என்றாள் ஷில்பா. ஆதித்யா, இப்போவே வா. ஷில்பா, ஆமா, அப்புறம் நீ மனசு மாறிட்டேனா இப்போவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆதித்யா, விட மாட்டியே, நீ ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை உடனே செஞ்சிடணும், அப்போதான் உனக்கு தூக்கம் வரும். கிளம்பு. அர்ஜுன் தேவின் இல்லத்தில் செந்தாமரை நிமிடத்திற்கு ஒரு முறை சமையல் அறைக்கும் ஆரணியின் அறைக்குமாக நடந்து கொண்டிருந்தார். இதை கவனித்த அன்னபூரணி, என்னம்மா, எதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? ஒரு இடத்துல உட்கார மாட்டியா
சும்மா உட்காராமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்புறம் என்கிட்ட வந்து கால் வலிக்குது, இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு தரியான்னு கேட்க வேண்டியது என்றாள் நொடிந்து கொண்டு. அவளுக்கு பதில் கூறுவதற்கு முன்னதாகவே அர்ஜுன் கீழே இறங்கி வருவதை பார்த்தவர் சற்று தயக்கமாக அவனிடம் கூறலாமா வேண்டாமா என்ற மனநிலையோடு நின்று கொண்டிருந்தார். அதை கவனித்த அர்ஜுன், என்னம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்றான் நேரடியாக. அதில் செந்தாமரை, அர்ஜுன், அந்த பொண்ணு இன்னும் எதுவுமே சாப்பிடல, அறக்கதவையும் திறக்காமலே இருக்கா என்றார் கவலையாக. அர்ஜுன், பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவா, அவளுக்கு சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கிறதுக்காக ஒன்றும் நாம இங்க இல்ல. அவங்க தேவைங்களை அவங்களே தான் செஞ்சுக்கணும், இங்க யாரும் குழந்தை கிடையாது என்றான் கோபமாக. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டார் செந்தாமரை. அன்னபூரணி, நல்லா கேளு அர்ஜுன், நம்ம என்ன அவளுக்கு வேலைக்காரியா? அவ என்னமோ பெரிய மகாராணி மாதிரி ரூமுக்குள்ளவே இருக்கா, நம்ம அவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுமா? பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவா. இததான் நானும் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா தான் ரொம்ப கவலைப்படுறாங்க என்று கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஆரணியை திட்டினாள். அன்னபூரணி கூறியதையெல்லாம் கண்டு கொள்ளாத அர்ஜுன், நீங்க ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, வரீங்களா? போற வழியில் உங்களை இறக்கி விட்டுட்டு போறேன் என்றான் தன் தாயின் முக வாட்டத்தை கண்டு அவரை மாற்றுவதற்காக. செந்தாமரை பொதுவாகவே அதிக தெய்வ பக்தி கொண்டவர். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது கோவிலுக்கு சென்றுவிட்டு வருவார். இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்படவும் மேலும் கால்வலி அவரை பெரிதாக வாட்டி வதைக்க தொடங்கியது. அதனால் அவரால் தனியே எங்கேயும் செல்ல முடியாமல் போக கோவிலுக்கு செல்வதற்கு கூட அன்னபூரணியின் துணையை தான் நாடுவார். தன் தாயின் உடல்நிலையை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத அன்னபூரணி வர முடியாது என்று பல முறை மறுத்து விடுவார். பிறகு செந்தாமரைதான் கெஞ்சி கூத்தாடி அவரை அழைத்து செல்வார். வீட்டு வேலைகளிலும் அப்படிதான். செந்தாமரையால் நீண்ட நேரம் நின்றபடி வேலைகள் செய்ய இயலாது. சற்று நேரம் நின்று வேலை பார்த்தாலே அவருக்கு கால்கள் கடுக்க தொடங்கிவிடும். அன்னபூரணியிடம் உதவி கேட்டாலும் அவர் முகத்தில் அடித்தது போல் பேசுவாரே தவிர எந்த உதவியும் செய்ய மாட்டார். தனக்கு உதவிக்கு என வீட்டில் வேலைக்கு ஆட்கள் இருந்தாலும் கூட சமையல்களை எல்லாம் செந்தாமரையே பார்த்து கொள்வார். மற்ற வேலைகளுக்கு ஆள் இருந்தாலும் சமையல் வேலைகளை மட்டும் அவரே செய்தால்தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு புறம் செந்தாமரையின் கால்வலிக்கு அர்ஜுன் மருத்துவரிடம் காண்பித்து கொண்டிருந்தாலும் தன் தாயை அவ்வப்போது கடிந்து கொள்வான். வீட்டு வேலைகளை எல்லாம் அவரே செய்வதற்காக. அதன் விளைவாக செந்தாமரை மற்ற வேலைகளுக்கு மட்டும் ஆட்களை வைத்து கொண்டாலும் சமையல் விஷயத்தில் மட்டும் மற்றவர்களை விட மனம் வராமல் தானே செய்து கொண்டிருக்கிறார். வெளியே கடுமையாக நடந்து கொண்டாலும் தன் தாயிடம் அவ்வளவு கடிந்து பேசினாலும் தன் தாயின் மேல் அலாதி அன்பு கொண்டவன் அர்ஜுன் தேவ். அவரின் உடல் நலத்தின் மேல் அவ்வளவு அக்கறையாக இருப்பான். வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அடிக்கடி அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்வது என அனைத்திலும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வான். அதேபோல் அவரின் மனம் வேதனைப்படும்படி ஏதாவது கூறிவிட்டால் உடனே அவரை இப்படி கோவில்களுக்கு அழைத்து செல்வது அல்லது வேறு ஏதேனும் இடத்திற்கு அழைத்து செல்வது என அவனை அழைத்து செல்வான். தன் மகன் தன்னுடன் வருகிறான் என்பதில் செந்தாமரைக்கு அவன் பேசிய கோப வார்த்தைகள் அனைத்தும் எங்கு செல்கின்றது என தெரியாமல் காணாமல் போய்விடும். இன்றும் அப்படித்தான். நேற்று ஆரணியின் விஷயத்தில் செந்தாமரையிடம் சற்று அதிகப்படியாகவே கோபமாக பேசிவிட்டான் அர்ஜுன். அது அவனின் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதை சரி செய்யவே இன்று தன் தாயை கோவிலுக்கு அழைத்து செல்வதாக கூறுகிறான். மற்றபடி பெரிதாக அர்ஜுனுக்கு கோவிலுக்கு எல்லாம் செல்லும் பழக்கம் கிடையாது. என்றாவது தன் அன்னையை அழைத்து செல்வதோடு சரி, அத்தோடு அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். அர்ஜுன் தேவ் நேற்று நடந்து கொண்டதற்கும் இன்று கோவிலுக்கு போகலாமா என்று அழைத்ததற்கும் செந்தாமரைக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை. உடனே மற்றது அனைத்தையும் மறந்து போனவராக, இதோ உடனே வந்துடுறேன்பா என்றபடி தன் அறைக்குள் வேக எட்டுக்களுடன் நுழைந்தார். 2 நிமிடத்தில் தயாராகி வெளியே வந்த தன் தாயை அழைத்து கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டான் அர்ஜுன் தேவ். யாழினி மீராவிடம், அத்த, இப்படியே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? சரி வாங்க, நம்ம கோவிலுக்காவது போயிட்டு வருவோம். மீரா உணர்ச்சிகள் அற்ற பார்வையால் அவளை பார்த்தவர், கோவிலுக்கு போய் என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு நாள் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எத்தனை கோவில்ல எத்தனை வேண்டுதல் வச்சிருக்கேன் தெரியுமா யாழினி? கடைசியில என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்றவருக்கு மீண்டும் துக்கம் தொண்டையை அடைத்தது. வள்ளியம்மை யாழினியின் தோளில் கை வைத்தவர் வேண்டாம் என்பது போல் தலையசைத்து அவளை தன்னுடன் அழைத்து சென்றார். யாழினி, என்ன பாட்டி? வள்ளியம்மை, மீரா கொஞ்சம் சரியாகட்டும் யாழினி, அதுக்கப்புறம் அவளை வெளியில் கூப்பிட்டு போகலாம். உடனே மனசை மாத்திக்கணும் என்றால் அது அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். இத்தனை வருஷம் பெத்து வளர்த்திருக்கா. அவ பொண்ணுடைய வாழ்க்கையை நினைச்சு அவளுக்கும் வருத்தமா இருக்க தானே செய்யும். அவளே சரியாகிடுவா. அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம். பாட்டி கூறுவதும் சரிதான் என்று தோன்ற, நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. ஆரணியுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு அவ பேர்ல அர்ச்சனை செய்ய போகலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாம். அம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அதான் அவளுக்காக வேண்டிக்கலாம்னு நினைச்சேன். வள்ளியம்மை பாட்டி, ஆமா யாழினி, நானும் கோவிலுக்கு போய் ஆரணிக்காக வேண்டிக்கணும்னு தான் நினைச்சேன். மீரா வரலனா என்ன?
நம்ம 2 பேரும் போய் ஆரணியுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவ வாழ்க்கை நல்லபடியா மாறணும்னு வேண்டிட்டு வரலாம் என்றபடி இங்கே இவர்கள் இருவரும் தயாராகி கோவிலுக்கு சென்றனர். வள்ளியம்மை பாட்டி, அச்சச்சோ, யாருமா இவங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா என்று தன் அருகில் பதட்டமாக நின்று கொண்டிருக்கும் யாழினியை பார்த்து வினவ, யாழினி, தெரியல பாட்டி, திடீர்னு மயங்கிட்டாங்க, யாருன்னு தெரியலையே என்றபடி சுற்றி முற்றி பார்த்தாள். இவருடன் வந்தவர்கள் யாரேனும் இவரை தேடிக் கொண்டு வருகிறார்களா என்று. வள்ளியம்மை, இந்த யாழினி, இந்த தண்ணி அவங்க முகத்துல தெளி. சரி என்றவள் தன் அருகில் மயங்கி கிடந்தவரின் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பினாள். மெதுவாக தன் கண்களை மிகவும் கடினப்பட்டு திறந்தார் செந்தாமரை. சற்று நேரத்திற்கு முன்பு, செந்தாமரை, என்னப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரலனா எப்படி? அர்ஜுன் தேவ், அம்மா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க, நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என்னை வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்று கூறிக்கொண்டிருக்கையிலேயே அவனின் செல்போன் இசைத்தது. அதை எடுத்து பார்த்தவன் தன் தாயிடம், எனக்கு முக்கியமான கால் வந்திருக்குமா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன் என்றபடி செந்தாமரையை மட்டும் கோவிலுக்குள் அனுப்பி வைத்தான். அன்று விசேஷ நாள் என்பதால் கோவிலில் விசேஷ பூஜை நடந்து கொண்டிருந்தது. அதை கண்ணார பார்த்தபடி மனமாற தன் மகனின் வாழ்க்கைக்காக மனமுருகி வேண்டிக் கொண்டு நின்றிருந்தார் செந்தாமரை. சற்று நேரத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் மயங்கி சரிந்தார். அதே பூஜையில் கலந்து கொண்ட யாழினியும் வள்ளியம்மை பாட்டியும் செந்தாமரை மயங்கி சரிவதை பார்த்து அவரை நோக்கி விரைந்தவர்கள் அவரை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தனர். வள்ளியம்மை மெதுவாக தன் கண்களை திறந்த செந்தாமரையிடம் ஒரு தண்ணீர் பாட்டிலை நீட்டியவர், இந்தாங்கம்மா, இந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க. என்னாச்சு, திடீர்னு மயங்கிட்டீங்களே, உங்க கூட யாரும் வரலையா? செந்தாமரை மெதுவான குரலில், என்னுடைய பையன் வந்திருக்காமா, வெளியில் நிற்கிறான் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே தன் தாய் சென்று வெகு நேரம் ஆகியும் அவர் திரும்பி வராததால் அவரை தேடிக்கொண்டு கோவிலுக்குள் வந்தான் அர்ஜுன் தேவ். ஷில்பாவின் பெற்றோர் இவர்களின் திருமணத்திற்கு சம்மதிப்பார்களா? அர்ஜுன் தேவிற்கு யாழினியும் வள்ளியம்மை பாட்டியும் ஆரணியின் உறவினர்கள் என்பது தெரிய வருமா? அத்தியாயம் 18. யாழினி, எங்கம்மா, யாரையுமே காணுமே, உங்ககிட்ட போன் ஏதாவது இருக்கா? செந்தாமரை, இல்லம்மா, என் பையன் கூப்பிட்டதும் அவசரத்துல போனை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். யாழினி, என்னம்மா இப்படி சொல்றீங்க? சரி, நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன். உங்க பையன் எப்படி இருப்பாங்க? செந்தாமரை, என் பையன் ரொம்ப நல்லவம்மா, சின்ன வயசுல இருந்தே குடும்பம் தான் அவனுக்கு எல்லாமே. என் மேலையும் அவனுடைய அக்கா அண்ணன் மேலையும் ரொம்ப உயிரா இருப்பான், ரொம்ப பாசக்கார பையன். ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிறது என் பையன் தானான்னு எனக்கே பல தடவை சந்தேகமா இருக்கு. அவன் படிப்பை முடிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஆளே மாறி போயிட்டான். எனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. ஆனா என் மேல உயிரா இருக்கிறது என் பையன் அர்ஜுன் தேவ் மட்டும்தான். மற்ற 2 பிள்ளைங்களுமே அவங்க அப்பாவை மாதிரி தனக்கு தேவை என்றால் தான் என்னை தேடி வருவாங்க. அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆனா என் பையன் அர்ஜுன் தேவ் தான் என்னை பத்தி யோசிப்பான். அவங்க 2 பேரையும் இப்படி இருக்காங்க என்று குறை சொல்லி என்ன ஆக போகுது? என் பிள்ளைய பழைய மாதிரி மாத்தி என் கையில் கொடுத்துரு சாமின்னு வேண்டிக்க தான் நான் கோவிலுக்கே வருவேன். எங்க வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இத்தனை பிரச்சனை வருதோ தெரியல. இப்போ கூட புதுசா வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எல்லாமே சுமூகமா முடியணும். என் பையனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று ஆரணியை மனதில் நினைத்து கொண்டு கூறியவர், அவனோட வாழ்க்கை சந்தோஷமா அமையணும், அவன் பழையபடி ஆகணும் என்று ஏதேதோ பிதற்றத் தொடங்கினார். தன் மகனை பற்றி கேட்டதும் அரை மயக்கத்தில் என்னென்னமோ கூற தொடங்கிவிட்டார் செந்தாமரை. தன் தாய் சென்று வெகு நேரம் ஆகியும் வராததால் அவரை தேடி கோவிலுக்குள் வந்த அர்ஜுன் சுற்றி முற்றி தன் பார்வையால் வலை வீசினான். எங்கும் அவனின் தாய் தென்படவில்லை. ஆனால் ஓரிடத்தில் மட்டும் 4-5 பேர் கும்பலாக நிற்க அங்கே விரைந்தான். அர்ஜுன் தேவ் தன் தாய் ஒரு பெண்ணின் மடியில் மயங்கிய நிலையில் ஏதோ பிதற்றுவதை பார்த்தவன் பதட்டமாக, அம்மா என்னாச்சு உங்களுக்கு, என்ன பாருங்க என்று செந்தாமரையின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பினான். அர்ஜுன் தேவின் பதட்டமும் அவனின் அம்மா என்ற அழைப்பையும் வைத்து இவன்தான் அந்த தாயின் மகனாக இருப்பான் என்பதை யூகித்த யாழினி, என்ன தேவண்ணா, அம்மாவை இப்படிதான் தனியா அனுப்புவீங்களா? உடம்பு சரியில்லை போல இருக்கு, கூட யாரையாவது துணைக்கு அனுப்பியிருக்கலாம்ல. நீங்களும் வந்துட்டு இப்படி வெளியிலேயே நின்னுட்டா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, அவங்க மயங்கிட்டாங்க என்று பதட்டமாக கூறினாள். யாழினியின் தேவ் அண்ணா என்ற அழைப்பில் வெடுக்கென்று நிமிர்ந்து அவளை பார்த்த அர்ஜுன் தேவ் அப்படியே ஸ்தம்பித்து விட்டான். அதற்கு மேல் அவள் கூறிய எதுவுமே அவன் செவிகளை சென்றடையவில்லை. அவளின் தேவ் அண்ணா என்ற அழைப்பில் கண்கள் தானாக கலங்க தொடங்கியது. அவனின் தாய் மயங்கியதற்காக தான் அவன் கண் கலங்குகிறான் என்று எண்ணிய யாழினி, ஒன்னும் பிரச்சனை இல்லை தேவண்ணா, நாங்க தண்ணி தெளிச்சு அம்மாவை எழுப்பிட்டோம் என்று யாழினி கூறும்பொழுதுதான் செந்தாமரைக்கு முற்றிலுமாக மயக்கம் தெளிந்தது. ஆனால் அர்ஜுன் தேவின் பார்வைதான் யாழினியை விற்று சற்றும் அகலவில்லை. அவளையே விழி அகலாது பார்த்து கொண்டிருந்தான். யாழினி, தேவண்ணா இங்க பாருங்க, அம்மா எழுந்திருச்சிட்டாங்க என்று அவனின் தாயை கை காட்ட யாழினியின் ஒவ்வொரு அசைவையும்
அவளின் தேவ் அண்ணா என்னும் அழைப்பும் அர்ஜுன் தேவின் மனதிற்குள் நன்றாக பதிய தொடங்கியது. செந்தாமரை, அர்ஜுன், நீ எப்போப்பா வந்த என்றவரின் வார்த்தையில் கலைந்த அர்ஜுன் தேவ், என்னமாச்சு, எப்படி மயங்குனீங்க? செந்தாமரை, என்னன்னு தெரியலப்பா, பூஜையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு. அர்ஜுன், காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா என்றவனின் கேள்வியில் அப்பொழுதுதான் செந்தாமரைக்கு தான் உணவு உண்ணவில்லை என்பது நினைவு வந்தது. இவன் தன்னை கோவிலுக்கு அழைத்ததும் மகிழ்ச்சியில் அனைத்தையும் மறந்துவிட்டு இவனுடன் கிளம்பிவிட்டார். செந்தாமரை இல்லை என்று தலையசைக்க அர்ஜுன் கோபமாக, வாட் இஸ் திஸ்மா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கே உடம்பு சரியில்லை, மெடிசின்ஸ் எடுத்துக்கிறீங்க, கரெக்டா சாப்பிடணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம கோவிலுக்கு எல்லாம் வர முடியும். சாப்பிடாம கொள்ளாமல் கோவிலுக்கு வந்தா உடம்பு தானா சரியா போயிடாது என்று கோபமாக கடிந்தான். அதில் செந்தாமரையின் முகம் வாடிவிட, யாழினி, தேவண்ணா, பாவம், அம்மாவை ஏன் திட்டுறீங்க, இனிமே அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க என்றவள் செந்தாமரையிடம், அம்மா, அண்ணா சொல்றதும் சரிதானே, நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும். வயசான காலத்துல இப்படி சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தா என்ன அர்த்தம், இனிமே சரியா சாப்பிடணும். வள்ளியம்மை பாட்டி, ஆமாமா, யாழினி சொல்றது சரிதான், நம்ம உடம்ப நாம தானே பாத்துக்கணும். எங்க வீட்ல எங்க எல்லாரையுமே இவ தான் பாத்துப்பா. வெளியில் வேலைக்கு போனாலும் வீட்ல இருக்கிறவங்க மேலதான் இவளுடைய நினைப்பு பூரா இருக்கும். நாங்க சாப்பிட்டோமா இல்லையா என்று போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா. நமக்கு ஒண்ணுன்னா நம்ம பிள்ளைங்களால தாங்கிக்க முடியாது. பாருங்க, உங்க புள்ள எப்படி தவிச்சு போயிட்டார் தெரியுமா. நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது நம்ம உடம்ப நாம பாத்துக்கணும். தனக்காக தேவ் தவித்தான் என்று பாட்டி கூறியதும் செந்தாமரைக்கு முகம் மலர்ந்து விட்டது. யாழினியிடம், சரிம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், நான் கவனமா இருக்கேன் என்றவர் அர்ஜுனுடன் கிளம்ப தயாராகினார். ஆனால் அர்ஜுன் தான் யாழினியையே பார்த்தபடி நின்றிருந்தான். அர்ஜுன் யாழினியிடம், உங்க பேர் என்ன என்றான் கேள்வியாக. அவள் யாழினி என்று இன்முகமாக கூற, அர்ஜுன், வேலைக்கு போறீங்களா? யாழினி, ஆமா. அர்ஜுன், எங்க கம்பெனியில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்கறேன் என்றான் எதிர்பார்ப்போடு. யாழினி புன்னகையோடு, தேவண்ணா, அதற்கெல்லாம் அவசியமே இல்ல, நான் உங்க கம்பெனிக்கு வந்துட்டா அப்புறம் என்னுடைய கம்பெனியை யாரு ரன் பண்றது? அதில் அர்ஜுன் தேவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிய, வாட், நீங்க கம்பெனி ரன் பண்றீங்களா? யாழினி, ஆமா, ஏன் பண்ணக்கூடாதா? அர்ஜுன் தேவ், நோனோ, நான் அப்படி சொல்லல, பார்க்க சின்ன வயசா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். யாழினி, இது என்னுடைய ஓன் கம்பெனி இல்ல தேவண்ணா, என் ஹஸ்பண்டுடையது, அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, அதனால் இதை நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் தேவ் அவளை மெச்சுதலாக பார்த்தவன், வெரி குட் என்றான் மெல்லிய சிரிப்போடு. இதை பார்த்த செந்தாமரைக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சாதாரணமாக அர்ஜுன் இப்படி யாரிடமும் பேசிவிட மாட்டான். இவ்வளவு சாதாரணமாக யாழினியிடம் அவன் பேசுவது அவருக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. தெரியாத ஆளிடம் ஏதோ பல வருடங்களாக பழகியவன் போல் அர்ஜுன் பேசுவதை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் செந்தாமரை. அதற்குள் யாழினியின் செல்போன் இசைக்க அதை ஏற்று காதில் வைத்தவள், இதோ உடனே வராத்த என்றபடி அழைப்பை துண்டித்தாள். வள்ளியம்மை பாட்டியிடம், பாட்டி, குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப அழறாங்களாம், சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் என்றவள் அவசரமாக, சரி தேவண்ணா, நாங்க கிளம்புறோம், வீட்ல பசங்க அழறாங்களாம். செந்தாமரை, உனக்கு பசங்க இருக்காங்களாமா? யாழினி, ஆமாமா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ட்வின்ஸ். யாழினியின் வார்த்தையில் அவரின் கண்கள் அர்ஜுன் தேவை தான் பார்த்தது. அதை உணர்ந்த அர்ஜுன் தேவ் கவனிக்காதது போல் யாழினியிடம், உங்க நம்பர் தர முடியுமா என்று கேட்டான். யாழினி தன் நம்பரை அர்ஜுனுக்கு கொடுத்தவள் அங்கிருந்து விடைபெற்று அவசரமாக கிளம்பினாள். செல்லும் யாழினியையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் தேவ் செந்தாமரையின் கிளம்பலாமாப்பா என்ற வார்த்தையில் தன் சிந்தை கலைந்தான். செந்தாமரை தானே வீட்டிற்கு செல்வதாக எவ்வளவோ கூறியும் கேட்காத அர்ஜுன் அவனே மீண்டும் வீட்டிற்கு அவரை அழைத்து வந்து விட்டான். காரில் இருந்து இறங்கிய செந்தாமரை வீட்டிற்குள் செல்லாமலேயே வாசலை பார்த்தபடி நின்றிருந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த அர்ஜுன் தேவிற்கும் இதே நிலைதான். எப்பொழுதுமே இவர்களின் வீட்டு வாயிலில் சிறிய அளவில்தான் கோலமிட்டிருப்பார்கள். செந்தாமரையால் குனிந்து கோலமிட இயலாது என்பதால் வேலையாட்களையே தினமும் கோலம் இட ஏவி விடுவார். வீட்டில் அன்னபூரணி இருக்கிறார்தான், இருந்தாலும் அவரிடம் இதை செய்ய சொல்லி கேட்க முடியாது. மற்ற வேலைகளுக்கே முடியாது என்று மறுப்பவர் இதை மட்டும் செய்யவா போகிறார் என்ற எண்ணத்தில் செந்தாமரை அவரிடம் கேட்கவே மாட்டார். அவரிடம் உதவி கேட்டு அவர் மறுப்பதோடு மட்டுமல்லாமல் இவரையே திரும்பி வசைப்பாடுவார். அதற்கு கேட்காமலே இருந்து விடலாம் என்று விட்டு விடுவார் செந்தாமரை. வேலையாட்கள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கோலம் வாசலில் போட வேண்டுமே என்பதற்காக சிறிய அளவில் எதையாவது போட்டு விடுவார்கள். செந்தாமரையும் ஏதோ ஒன்று வெறும் வாசலாக இருப்பதற்கு இப்படி சிறிய அளவிலாவது கோலம் இருந்தால் நல்லது என்று விட்டு விடுவார். ஆனால் அவருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வீட்டு வாயிலில் நல்ல அழகான பெரிய அளவிலான கலர் கோலம் போட வேண்டும் என்பது வெகு நாள் ஆசை. அந்த ஆசை இன்று நிறைவேறிவிட்டது.
அவர்களின் வீட்டு வாயிலில் அவ்வளவு அழகாக பெரிய அளவில் வண்ணங்கள் தீட்டப்பட்டு கோலம் இடப்பட்டிருந்தது. அர்ஜுன் தேவிற்கும் யாழினிக்கும் இடையே இருக்கும் உறவு என்ன? எதனால் அர்ஜுன் யாழினியை மெய் மறந்து பார்த்தபடி நின்றான்? அத்தியாயம் 19. அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இருக்கும் பொதுவான ஆசைகள்தான் செந்தாமரைக்கும் இருந்தன. தன் குடும்பத்திற்காக அனுதினமும் கோவில் சென்று சாமியை கும்பிட வேண்டும். பிறகு வீட்டை நன்றாக சுத்தபத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டிலும் ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்து கடவுளை வழிபட வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து தன் பிள்ளைகளுக்கு வயிறார உணவு பரிமாற வேண்டும். வீட்டு வேலைகள் அனைத்தையும் மெனக்கெட்டு சரியாக திறம்பட செய்ய வேண்டும். இதுதான் செந்தாமரையின் வாழ்க்கை நடைமுறை. அவர் எப்பொழுதுமே தங்கள் வீட்டை அவ்வளவு சுத்தமாக பார்த்துக் கொள்வார். அனைத்து பொருள்களும் நேர்த்தியாக அதன் இடத்தில் வைத்திருப்பார். எப்படி உடல் நலக்குறைவால் அவரால் தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போனதோ அதே போல்தான் வீட்டு வேலைகளையும் சரிவர செய்ய முடியாமல் போனது. அர்ஜுனின் கைவண்ணத்தால் மற்ற வீட்டு வேலைகளுக்கு எல்லாம் ஆட்களை வைத்துக் கொண்டாலும் அதில் எல்லாம் ஒரு திருப்தி இல்லாமலே தான் இருக்கும் செந்தாமரைக்கு. தான் பெற்ற மகளே தனக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கும் பொழுது மற்றவர்களை எப்படி குறை கூற முடியும்? வேலையாட்கள் செய்யும் வேலைகளை முகம் சுழிக்காமல் ஏற்றுக்கொள்வார். அப்படிதான் இந்த வாசலில் கோலம் இடுவதும். வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு வாசலில் கோலம் இடுவது என்பது 10ஓடு 11ஆக அவர்கள் செய்யும் ஒரு வேலைதான். ஆனால் செந்தாமரைக்கு அப்படி கிடையாது. ஆனாலும் அவர்களிடம் எதுவும் கேட்க மாட்டார். ஏதோ அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் செய்கிறார்கள் என்று விட்டுவிடுவார். அவரின் பல நாள் ஆசை இன்று நிறைவேறியிருக்கிறது. அவரால் முடிந்தவரை இப்படிதான் அவர்கள் வீட்டு வாசலில் தினமும் அழகாக வண்ணங்கள் தீட்டி கோலமிடுவார். காலையில் பெரும்பாலும் முதல் வேலையே கோலம் இடுவதுதானே. அதை நல்ல முறையில் செய்துவிட்டால் அவரின் மனதிற்கு திருப்தியாக இருக்கும். அன்றைய நாள் முழுவதும் மனநிறைவாக இருப்பது போல் உணர்வார். அவர் ஆசைப்படுவது போலவே அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வீட்டின் வாசலில் அதன் அழகை கூட்டும் விதமாக பெரிய அளவில் கலர் கோலம் போடப்பட்டிருப்பதை பார்த்த செந்தாமரைக்கு கோவிலுக்கு சென்று வந்ததும் மேலும் இந்த கோலத்தை பார்த்ததும் மனம் நிறைந்தது போல் ஆகிவிட்டது. அர்ஜுனுமே ஒரு நிமிடம் நின்று பார்த்தவன் அடுத்த வேலைக்கு சென்று விட்டான். செந்தாமரை இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அன்னபூரணியா இருக்குமோ என்று எண்ணியவருக்கு ஆச்சரியம் தாள முடியவில்லை. தன் மகள் தான் கூறினாலே சிடுசிடு என்று பேசுவாள். இப்பொழுது தான் கூறாமலே இவ்வளவு அழகான கோலத்தை இட்டு இருக்கிறாளே என்பதை எண்ணும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் யாழினியை சந்தித்தது முதல் அனைத்தும் நல்ல விதமாக நடப்பது போல் அவருக்குள் ஒரு உள்ளுணர்வும் தோன்றியது. அந்த பொண்ணை பார்த்ததிலிருந்து எல்லாமே நம்ம மனசுக்கு நிறைவாவே நடக்குது. அர்ஜுனும் கொஞ்சம் மாறின மாதிரி தெரிகிறான். நாம ஆசைப்பட்ட மாதிரி வீட்டு வாசல்ல அழகா இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கு. அன்னபூரணியும் நமக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா என்று எண்ணியபடி அதே சந்தோஷமான மனநிலையோடு வீட்டிற்குள் நுழைந்தார். ஹாலிலேயே அமர்ந்தபடி அன்னபூரணி தன் செல்போனில், ஏங்க நான் என்னங்க பண்றது, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் என்றால் வெறுப்பான குரலில். எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ தெரியவில்லை. இவளின் முகம் கோபத்தில் செவ்வண்ணம் பூசிக்கொண்டது. அன்னபூரணி, அப்படியெல்லாம் இல்லங்க, நானும் நம்ம அரசியை தான் எங்க வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அம்மா கிட்ட கூட இதை பத்தி சொல்லி வச்சிருந்தேன். அர்ஜுன் கொஞ்சம் நாள் போகட்டும்னு சொன்னான். அதுக்குள்ள அந்த பொண்ணு இப்படி வந்து நடிப்பான்னு எங்களுக்கு என்னங்க தெரியும் என்றாள் வருத்தமாக. பிறகு, ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்றவள் கோபமாக தன் காதில் இருந்து செல்போனை எடுத்தபடி திரும்ப அவளின் தாய் செந்தாமரை நின்றிருப்பதை பார்த்தாள். அன்னபூரணி, போதுமா, இப்போ சந்தோஷமா? என் வீட்டுக்காரரை பத்தியும் என் மாமியாரை பத்தியும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. என் நாத்தனாரை நம்ம அர்ஜுனுக்கு கட்டி கொடுக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. எனக்கு கல்யாணமான நாளிலிருந்து அவங்க வாயில் நான் விழாத நாளே கிடையாது. ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள்ளன்னு தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்ற மாமியாரையும் புருஷனையும் தேடி பிடிச்சு எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னப்பவே அர்ஜுனுக்கு என் நாத்தனார் அரசியை திருமணம் செஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அந்த மனுஷன் நாக்க தேல் கொடுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு வார்த்தையால தினமும் என்னை கொட்டிக்கிட்டே இருக்கார். என்னால தாங்க முடியல. ஒழுங்கா அவளை திருமணம் செஞ்சு வச்சிருந்தா என்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், அர்ஜுனுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ ஒருத்தி வந்து என் தம்பியை வளைச்சு போட்டு இந்த வீட்டில் ஜம்பமா வந்து உட்கார்ந்துருக்கா. நான் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு, இப்படி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் என்றாள் கோபமாக. செந்தாமரை, ஏமா அவங்க மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? நம்ம அர்ஜுன் மனசுலும் அந்த ஆசை இருக்கணும்ல. அவனுக்கு தான் அரசியை கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டானே, அப்புறம் நாம என்ன செய்ய முடியும்? நான் தான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேனே. உன் மாமியார்கிட்டையும் உன் கணவர்கிட்டையும் அர்ஜுன் அரசியை கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லிடுன்னு பல முறை சொல்லிட்டேன். நீ தான் அர்ஜுன் மனசை மாத்துறேன்னு சொல்லி இவ்வளவு காலம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னா கோபம் வரதானே செய்யும். அன்னபூரணி, ஆஹா, இது நல்ல கதையா இருக்கே. இப்போ நீயும் மொத்த பழியையும் தூக்கி ஏன் தலையில போடுறியா? எனக்கு என்ன தெரியும் இப்படி எவ்வளோ ஒருத்தி வந்து என் தம்பியால் கர்ப்பம் ஆயிட்டேன்னு நாடகம் ஆடுவான்னு.
என் தம்பி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மனசு மாறுவான்னு எதிர்பார்த்தேன். இப்படி எவ்வளோ ஒரு நாடகக்காரி வந்து என் தம்பி வாழ்க்கைக்குள்ள உட்கார்ந்துருக்கா என்று வெடுக்கென்று கூறினாள். செந்தாமரை, இங்க பாரு பூரணி, சும்மா மத்தவங்களையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ ஒழுங்கா உன் மாமியார் வீட்டில் போய் குடும்பம் நடத்தி இருந்தா அவங்க ஏன் உன்னை பேச போறாங்க? ஆரம்பத்திலிருந்தே நீ அங்க போக மாட்டேன்னு இங்கேயே இருக்க. எந்த மாமியாருக்கு தான் தன்னோட மருமக தன்னுடைய வீட்டுக்கு வந்து வாழாம அவங்க அம்மா வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தா பிடிக்கும்னு நீயே சொல்லு. யாரா இருந்தாலும் அவங்க மருமக அவங்க வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்தணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உன் மாமியாரும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று கேட்க, அவ்வளவுதான். செந்தாமரையின் வார்த்தையில் அன்னபூரணி முருங்கை மரம் ஏற தொடங்கிவிட்டார். அன்னபூரணி, என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுற நீ? என்ன பார்த்தா உனக்கெல்லாம் எப்படி தெரியுது? நான் என்ன அந்த வீட்டு வேலைக்காரியா? என் வீட்டுக்காரர் ஃபாரின்ல வேலை பார்க்கறார். அவர் இல்லாதப்போ அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு தர சொல்றியா? அவங்களுக்கெல்லாம் வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஆயா வேலை பார்ப்பதுக்கும் தான் என்ன நீ அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? நமக்கு என்ன குறைச்சல்? இவ்வளவு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஓட்டு வீட்டில் போய் என்ன குப்பை கொட்ட சொல்றியா? நீ பேசுவமா பேசுவ. நீ மட்டும் இங்க நல்லா சொகுசான வாழ்க்கை வாழணும். ஆனா நான் அங்க போய் கஷ்டப்படணுமா? ஏன் என்னையும் கட்டி கொடுக்கும் பொழுது நல்ல வசதியான குடும்பத்தில் பார்த்து கட்டி கொடுத்திருந்தா நான் ஏன் இங்க வந்து உட்கார போறேன்? இங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட எல்லாம் அசிங்கப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்று வார்த்தைகளை நெருப்பென கக்கினாள். செந்தாமரை மெதுவான குரலில், என்ன பூரணி இப்படியெல்லாம் பேசுற? உன்னை அந்த வீட்டில் கட்டி கொடுக்கும் பொழுது நாமளும் ஒன்னும் பெரிய பணக்காரங்க எல்லாம் இல்ல. இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் அதுக்கப்புறம் வந்ததுதான். உன்னை அந்த வீட்டில் கட்டி தரும் பொழுது அவங்க இப்போ எந்த வசதியில் இருக்காங்களோ அதே வசதியில் தான் நாமளும் இருந்தோம். பெரிய பணக்கார வீட்டில் உன்னை கட்டி கொடுக்கற அளவுக்கு அப்போ நம்ம கிட்ட வசதி இல்லையேமா. அதுக்கப்புறம் உன் தம்பி தலையெடுத்து சம்பாரிச்சதுதான் இந்த வசதி வாய்ப்பு எல்லாம். அப்பையும் அர்ஜுன் ஒன்னும் உன்னை எப்படியோ போன்னு விட்டு விடலையே. அவன் சம்பாதிச்சு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சதும் தன்னோட அக்கா கஷ்டப்படுறியேன்னு உனக்கும் தானே வீடு வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா நீ அப்பவும் அந்த வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்த மாட்டேன்னு இங்கேயே உட்கார்ந்திருந்தால் என்னம்மா அர்த்தம்? அன்னபூரணி, என்னம்மா சொல்லி காட்டுறியா? எனக்கு உன் புள்ள வீடு வாங்கி கொடுத்துருக்கான்னு. வீடு வாங்க கூட என் வீட்டுக்காரருக்கு துப்பு இல்லைன்னு சொல்லி காட்டுறியா என்றால் கத்தியபடி. செந்தாமரை, நான் எதையும் சொல்லி காட்டல பூரணி. நீ சும்மா மத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியே. உன் மேல இருக்க தப்ப எப்போ உணர்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ போறியோ தெரியல. இப்படியே இருந்தா உன் வாழ்க்கையே உன்னை விட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. பெற்றவர் தன் மகளின் வாழ்க்கையை எண்ணி வெகுவாக வருந்தினார். அந்த வருத்தத்தின் தாக்கம்தான் இப்பொழுது வார்த்தைகளாக வெளிவந்தது. அன்னபூரணி, என் வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கிறுக்கச்சி கிடையாது. என் வாழ்க்கையை விட்டுட்டு உட்கார்ந்துருக்க. நான் இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடு. நான் இங்கிருந்து போயிடுறேன். அதுக்காக இப்படியெல்லாம் பேசாத என்றாள் கோபமாக. செந்தாமரை, சரி, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? நான் இப்போ வந்ததே உன்கிட்ட வேற ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான். அன்னபூரணி எதுவும் பேசாமல் என்ன என்பது போல் அவரை கோபமாக பார்க்க, செந்தாமரை சிரித்த முகமாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூரணி. வாசல்ல அவ்வளவு பெரிய கோலம் ரொம்ப அழகா போட்டு இருக்கமா என்றார் பெருமையாக. அன்னபூரணி, வாசல்ல கோலமா? யார் போட்டது? செந்தாமரை, அப்போ நீ போடலையா என்றார் கேள்வியாக. அன்னபூரணி, ஆமா, இப்போ அது ஒண்ணுதான் குறைச்சல். என் வாழ்க்கையே இங்க அலங்கோலமா இருக்கு. உனக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடுறது தான் இப்போ பிரச்சனையா என்று கூறிவிட்டு கோபமாக தன் அறைக்கு சென்று விட்டாள். இந்த அழகிய கோலம் நம் ஆரணியின் கைவண்ணம்தான் என்பதை அறியாத செந்தாமரை தேவையில்லாமல் அன்னபூரணியின் வாயில் விழுந்தார். ஆரணிதான் இதற்கு காரணம் என்பதை அறிந்தால் ஆரணி செந்தாமரையின் மனதில் இடம் பிடிப்பாளா? அத்தியாயம் 20. செல்லும் அன்னபூரணியையே பார்த்தவருக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. ஒரு புறம் அன்னபூரணியை நினைத்து பாவமாக இருந்தாலும் மற்றொரு புறம் இவளின் தேவையில்லாத பிடிவாதத்தால் தான் இவளின் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று கோபமாகவும் இருந்தது. அன்னபூரணிக்கு திருமணம் நடக்கும் பொழுது அர்ஜுன் அப்பொழுதுதான் தன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தான். அந்த சூழ்நிலையில் அவர்களின் குடும்பம் ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு நிறைந்த குடும்பம் கிடையாது. எனவே தங்களின் சக்திக்கு தகுந்தாற்போல் நல்ல உத்தியோகத்தில் இருக்கும் மாப்பிள்ளையை பார்த்து அன்னபூரணிக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்போது இருந்த சூழ்நிலையில் அன்னபூரணிக்குமே அந்த வாழ்க்கை மிகவும் பிடித்திருந்தது. அவளின் கணவர் வீடு ஒன்றும் பெரிய குடும்பம் எல்லாம் கிடையாது. அன்னபூரணிக்கு மாமியார், மாமனார் மற்றும் ஒரே ஒரு நாத்தனார்தான். அவளும் சிறு பெண்தான். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தாள். எனவே பெரிதாக எந்த ஒரு பிக்கல் பிடுங்கலும் இல்லாத ஒரு சிறிய குடும்பத்தில்தான் அன்னபூரணியை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அன்னபூரணி சிறு வயது முதலே தன்னை பற்றி மட்டுமே சுயநலமாக எண்ணும் குணம் கொண்டவர். திருமணம் பேசி முடிக்கும் பொழுது கூட செந்தாமரையின் நகைகள் மொத்தத்தையும் அன்னபூரணிக்கு கொடுத்து செந்தாமரை சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை வைத்துதான் திருமணம் செய்தனர். தந்தையை இழந்து 3 குழந்தைகளை தனி ஆளாக வளர்த்து ஆளாக்கிய செந்தாமரைக்கு அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் அதுவே மிகப்பெரிய விஷயமாகப்பட்டது. அப்பொழுது பெரிய விஷயமாக தெரிந்தது இப்பொழுது வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்ததும் ஒன்றும் இல்லாதது போல் அன்னபூரணியின் பார்வைக்கு படுகிறது.
அனைத்து விஷயங்களின் மதிப்புமே நாம் பார்க்கும் பார்வையில் தானே இருக்கிறது. தந்தை இல்லாமல் தாய் மட்டும் முன்னின்று தனக்கு இப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் என்று அன்னபூரணி எண்ணியிருந்தால் அவருக்கு அந்த வாழ்க்கை இவ்வளவு எளிதில் கசந்திருக்காது. அன்னபூரணியும் ஆரம்பத்தில் நல்ல முறையில் தான் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டாலும் மற்றபடி பெரிதாக கூறும் அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் அவரின் குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அர்ஜுன் சம்பாதித்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பித்ததும் என்னால் அங்கே இருக்க முடியாது என்று கூறிவிட்டு தன் தாய் வீட்டோடு வந்துவிட்டார் அன்னபூரணி. அவரின் கணவரும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதால் இவருக்கு இன்னும் வசதியாகி போனது. அர்ஜுன் இதில் எல்லாம் தலையிட மாட்டான். அவனது முழு கவனமும் மீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸை வீழ்த்த வேண்டும் என்பதிலேயே தான் இருக்கிறது. செந்தாமரை தன் மகளுக்கு முடிந்தவரை அறிவுரை செய்து பார்த்து விட்டார். அன்னபூரணி எதையும் கேட்பதாக இல்லை. அறிவுரைகளை கூறி கூறி அழுத்து போன செந்தாமரை ஒரு கட்டத்திற்கு மேல் அப்படியே விட்டுவிட்டார். ஆனாலும் பெற்றவருக்கு தன் மகளின் வாழ்க்கையை பற்றி எண்ணும் பொழுது மனம் பதைக்க தொடங்கிவிடும். அவருக்கு இருக்கும் பதட்டம் கூட அன்னபூரணிக்கு கிடையாது. இவ்வளவு வசதியோடு நாம் வாழ்கிறோம், எப்படி இருந்தாலும் நம் கணவரும் கணவர் வீட்டு ஆட்களும் தன்னிடம் வந்துதானே ஆக வேண்டும் என்று திமிராகவே சுற்றி கொண்டிருப்பார். அவரின் திமிரை அடக்கும் விதமாக அவருக்கு சற்றும் சளைக்காத மாமியார் கிடைத்துள்ளார். இவரின் கணவருக்கும் மாமியாருக்கும் இவரின் நாத்தனார் அரசியை அர்ஜுனுக்கு மனம் முடித்து வைத்துவிட்டால் இந்த சொகுசான பகட்டான வாழ்க்கை தங்கள் மகளுக்கும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சொத்தும் பிரிந்து போகாமல் தங்கள் குடும்பத்திற்கே மொத்தமும் வந்துவிடும் அல்லவா? அதன் விளைவே அன்னபூரணியிடம் அர்ஜுனுக்கு அரசியை திருமணம் செய்து வைக்குமாறு நச்சரித்து கொண்டே இருந்தனர். ஆனால் அர்ஜுனோ சற்றும் பிடி கொடுக்கவே இல்லை. தனக்கு அரசியை திருமணம் செய்வதில் விருப்பம் இல்லை என்று முகத்திற்கு நேராகவே தன் அக்காவிடம் கூறிவிட்டான். ஆனால் அவரோ இதை எப்படி தன் மாமியார் மற்றும் கணவரிடம் கூறுவது என்று எண்ணியவர் எப்படியாவது தன் தம்பியின் மனதை மாற்ற வேண்டும் என்று எண்ணி இத்தனை காலங்கள் கடத்திவிட்டார். அர்ஜுன், என்னக்கா விளையாடுறியா? எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல என்றவன் தன் கையில் இருந்த ஃபைலை புரட்டி கொண்டு இருந்தான். அன்னபூரணி அவன் அருகில் அமர்ந்தவள் மெதுவாக, டே அர்ஜுன், சொன்னா கேளுடா. அரசி ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நம்ம 2 பேர் லைஃப்மே செட்டில் ஆகிடும். அன்னபூரணி ஊதும் மகுடிகளுக்கு எல்லாம் ஆடிவிட்டால் அது அர்ஜுன் தேவ் இல்லையே. அன்னபூரணியின் வார்த்தையில் கோபமாக தன் கையில் இருக்கும் ஃபைலை சுவற்றை நோக்கி வீசியவன், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? உன் வாழ்க்கையை நீ பாரு. நான் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. உன்னோட முடிவை கொண்டு வந்து ஏன் மேல திணிக்காத என்று கோபமாக கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டான். அன்னபூரணி வழக்கம் போல் தன் தாயிடம் கத்த தொடங்கிவிட்டாள். என்னம்மா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? கொஞ்சமாவது நம்ம அக்கா வாழ்க்கை என்ன ஆகும் என்ற எண்ணம் இருக்கா இவனுக்கு? செந்தாமரை இருவருக்கும் நடுவே மாட்டிக்கொண்டு யாருக்கும் பரிந்து பேச முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார். அன்னபூரணி, நீ இப்படியே நில்லு. நீ வாயை திறந்து அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அக்கா சொல்றது கேளுடா, அக்கா சொல்ற மாதிரி கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்ல வேண்டியது தானே. செந்தாமரை, நான் சொன்னா மட்டும் அவன் கேட்பானா பூரணி? அன்னபூரணி, கேட்காமல் வேற என்ன செய்ய போறானாம்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு யார கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். செந்தாமரை, என்ன இருந்தாலும் இது அவனோட வாழ்க்கை தானே என்றார் மெதுவாக. அன்னபூரணி, போமா, எப்போ பார்த்தாலும் நீ இப்படிதான் அவன் பக்கம்தான் பேசுவ. செந்தாமரை, எனக்கு நீயும் அவனும் ஒண்ணுதாம்மா. நீ ஏன் இப்படி பிரிச்சு பாக்குற? அவன் விருப்பம் இல்லை என்று சொல்றான். இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? திருமணம் என்பது ஒன்னும் விளையாட்டு விஷயம் இல்லையே. அவனை கட்டாயப்படுத்தி செய்து வைத்த பிறகு அவன் விருப்பம் இல்லை என்று சொல்லிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து நாசமா போயிடும். செந்தாமரை அன்றைய நாளின் நினைவுகளை அசை போட்டபடி திரும்ப கிச்சன் வாயிலில் நின்றிருந்தாள் ஆரணி. இவ்வளவு நேரம் இவர்களுக்குள் நடந்த உரையாடல்களை எல்லாம் கேட்டபடி நின்றிருந்தவளுக்கு செந்தாமரையின் நிலையை எண்ணி மிகவும் பாவமாக இருந்தது. மேலும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. பெற்ற மகளே தன் தாயிடம் இப்படியெல்லாம் கூடவா பேசுவாள் என்று அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். செந்தாமரைக்கு ஆரணியிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஒருவித தயக்கமாக இருந்தது. அதைவிட இவளும் எங்கே அன்னபூரணியை போல் இருப்பாளோ என்ற அச்சம் வெகுவாக இருந்தது. தன் மகனை திருமணம் செய்து கொள்வதற்காக இவ்வளவு பெரிய பொய்யை உரைத்து விட்டாளே. அப்படியென்றால் தன் மகளுக்கும் மேல் இருப்பாளோ என்று எண்ணியவர் அவளிடம் பேச சற்று தயக்கமாக நின்றிருந்தார். ஆரணி செந்தாமரையை நோக்கி விரைந்தவள், சாப்பிட்டீங்களாத்த என்று வினவினாள். அவளின் வார்த்தையிலேயே செந்தாமரைக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. எத்தனை வருடங்கள் ஆகிறது தன்னையும் இப்படி ஒருவர் சாப்பிட்டாயா என்று விசாரித்து என்று எண்ணியவருக்கு கண்கள் பணித்துவிட்டது. அதை ஆரணியின் கண்ணில் படாதவாறு உள்ளிழுத்து கொண்டவர் இல்லை என்னும் விதமாக தலையசைத்தார். ஆரணி, மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிடலன்னு சொல்றீங்களே அத்த, வாங்க வந்து சாப்பிடுங்க என்றபடி செந்தாமரையை அழைத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்து இவளே உணவுகளையும் பரிமாறினாள். மேஜையின் மேல் இருக்கும் உணவுகளை பார்த்த செந்தாமரைக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தது. நிச்சயமாக தன் மகள் இதையெல்லாம் செய்திருக்க மாட்டாள் என்று மனதிற்குள்ளேயே உறுதியளித்தார். ஏனென்றால் வாசலில் இருந்த கோலத்திற்கே
அப்படி வசைபாடி விட்டு செல்கிறாள். இவளா இவ்வளவு உணவுகளையும் சமைத்திருக்கப் போகிறாள் என்று எண்ணியவருக்கு பார்வை தானாக ஆரணியை நோக்கி திரும்பியது. செந்தாமரை, இதெல்லாம் நீதான் செஞ்சியாமா என்றார் ஆச்சரியமான குரலில். ஆரணி, ஆமாத்த என்றாள் இன்முகமாக. செந்தாமரை சற்று தயக்கத்துடன் மெதுவாக, அப்போ வாசல்ல இருந்த கோலம் என்று கேட்க, ஆரணி, பாத்தீங்களா எப்படி இருக்கு, நான் தான் போட்டேன், நல்லா இருக்கா என்று படபடவென பேசினாள். செந்தாமரைக்கு ஆரணியின் பேச்சில் முகம் மலர்ந்து விட்டது. ஏதோ பல நாள் பழகியவர்களைப் போல் ஆரணி இயல்பாக பேசுவது செந்தாமரைக்கு மிகவும் ஆறுதலாகவும் பிடித்தும் இருந்தது. செந்தாமரை சிரித்த முகமாக, ரொம்ப நல்லா இருக்குமா என்றார் மனநிறைவோடு. அதில் ஆரணிக்குமே பெரும் மகிழ்ச்சியாகிவிட்டது. ஆரணி, அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அத்த. எனக்கு என்னுடைய அம்மா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களை உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்திடுவேன் என்று பெருமை பேசினாள். ஆரணியின் வார்த்தைகளை கேட்ட செந்தாமரை சிரித்தபடி, அப்படியா, உனக்கு என்ன வேலையெல்லாம் செய்ய தெரியும் என்று கேட்க, ஆரணி உடனே பட்டியலிட தொடங்கிவிட்டாள். எல்லாமே தெரியும் அத்த, உங்களுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாமே நான் செஞ்சிருவேன். ஆரணியின் கள்ளம் கபடம் அற்ற சிரிப்பும் கலகல பேச்சும் செந்தாமரையை வெகுவாக ஈர்த்தது. ஏனோ தன் மகனுக்கு இவள் சரியானவள் தான் என்ற எண்ணமும் தோன்றியது. அப்பொழுது சரியாக அர்ஜுன் அந்த இடத்தை கடந்து செல்ல ஆரணியின் வாய் தானாக கப்சிப் என்று மூடிக்கொண்டது. செந்தாமரை அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், வந்து சாப்பிட்டு போப்பா. அர்ஜுன் ஆரணியை முறைத்து பார்த்தவன், இல்லம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் என்றான் பற்களை கடித்துக்கொண்டு. செந்தாமரை, 2 வாயாவது சாப்பிட்டு போப்பா என்று மீண்டும் கூற, தன் தாயின் வார்த்தைகளை மீற முடியாமல் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான். செந்தாமரைக்குமே அர்ஜுனின் நடவடிக்கையில் பெரும் ஆச்சரியமாக தான் இருந்தது. தான் கூறிய உடனேயே சாப்பிட அமர்ந்து விட்டானே என்று. அவன் அமர்ந்ததும் ஆரணி அவனுக்கு பரிமாறுவதற்காக ஒரு எட்டு முன்வைக்க தன் பார்வையாலேயே அவளை 2 எட்டுகள் பின் தள்ளி நிற்க வைத்தான் அர்ஜுன் தேவ். அதை உணர்ந்த செந்தாமரை அவரை அர்ஜுனுக்கு பரிமாறினார். ஆரணி தான் சமைத்த உணவை ருசி பார்த்துவிட்டு என்ன கூறப் போகிறானோ என்று அவனின் முகத்தை ஆவலாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஒரு வாய் அர்ஜுன் உணவை வாயில் வைத்ததும், செந்தாமரை, எப்படி பாருக்கு, இன்னைக்கு எல்லாமே இந்த பொண்ணு தான் செஞ்சிருந்தா, நல்லா இருக்குல்ல என்று சாதாரணமாக கேட்க, தன் வாயில் வைத்த உணவை அப்படியே அந்த தட்டில் துப்பினான் அர்ஜுன். அதில் ஆரணியின் முகம் வாடிப்போக அதிர்ச்சியாக அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுன் கோபமாக, இவ செஞ்ச சாப்பாட்டை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு பதிலா விஷத்தை கொடுத்திருக்கலாம் என்றவன் சட்டென்று எழுந்து சென்று விட்டான். ஆரணி எப்படி அர்ஜுனின் மனதை மாற்றப் போகிறாள்? இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.